இன்னைக்கு வரைக்கும் புக்கிங் கூட அப்படிதான் போயிட்டு இருக்கு பாத்தியா. இல்ல இந்தியன் டூ கூட அதிகமா தெரியலையே. ஆனா இன்னைக்கு இல்லடா டேய் நான் என்ன யோசனை, 3 நாள்ல 127 போடுவான், 4வது நாள்ல வந்துட்டு 150க்கு மேல போடுவான். இதான் டார்கெட்டா இருக்கும்னு நினைச்சேன். அதே மாதிரி உனக்கு அதான் சொல்லுவான், யோசிப்பான் தெரியுமா, அதான் முட்டடிக்கிறத முன்கூட்டி தெரிஞ்ச மாதிரி வரானா, அந்த மாதிரி தான் என்ன பார்த்தானுங்க. நீ எப்படி 200 கோடி போஸ்ட் போடுவான்டா, 200 250 மட்டும் போட்டுக்கிட்டே இருப்பான். நீ அவன் போட்டுட்டு தான் இருப்பான். எனக்கு அவனை பத்தி நல்லா தெரியும் அந்த ஸ்டூடியோ கிரீடு பாரு. ஆனா அவன் டார்கெட் 200 கூட 200 விட மாட்டான். இப்ப புரியுதாடா, இதுக்கு தாண்டா ஓன் ப்ரொடக்ஷன் தலைவன் அடிக்கிறான். இப்ப என்ன போட்டு என்ன பிரயோஜனம், கடைசியில தெரியும். எந்த ட்ராக் இந்த எந்த லிஸ்ட்லயுமே வரமாட்டான் மாப்ள. அவன் போட்டா அந்த போஸ்டர் மட்டும் வச்சுக்க வேண்டியதான். நான் விக்னேஷ் ப்ரோ கிட்டே சொன்னேன் கால் ப்ரோ 150 போடுவோம் ப்ரோ 4 நாள்னு சொன்னா கண்டிக்காதடா, டைம் பாஸ் தான், தினம் போடு, எவன் மதிக்கிறான் போட்டுட்டே இரு. நீ 4 நாள் கலெக்ஷனை பாரு, நீ காலி. சொல்லு என்ன சொல்றீங்க. இல்லடா எனக்கு தெரிஞ்சு இது போடும், என்ன சொல்ல, கலெக்ஷன் போடுவாங்கன்னு தெரியும். ஆனா இவ்வளவு ஸ்ரீதரமெல்லாம் இறங்குவாங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. எனக்கு தெரியுங்க, அப்படிதான் பண்ணுவாரு. இல்லடா கிரீன் ஸ்டுடியோ ஞானவெல்லாம் பத்தி எல்லாம் தெரியும், ஓகேவா. சூரியன் எல்லாம் இந்த அளவுக்கு வந்து என்ன சொல்றது, ஒரு இல்ல விராட் இல்ல நீ கோஸ்ட் வாங்க ஒரு நிமிஷம் ஒன்னு சொல்றேன். கோஸ்ட் வாங்க. இல்ல அலெக்ஸ், இப்போ தனஞ்சயனுக்கு ஞானவேல் ராஜானுக்கு ஒரு இதுலாம் போயிட்டு சூர்யாக்குன்னு ஒரு ஆஃப் ஸ்கிரீன்ல ஒரு கேரக்டர் இருக்கு, ஒரு நல்ல கேரக்டர். சோ அவரோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸிகியூட் பண்ணி போட வேண்டிய அவசியம் என்ன? இல்ல அலெக்ஸ், ரொம்ப தப்பா அலெக்ஸ். கேக்குதா, முதல்ல நான் பேச வந்தது வேற என்னன்னா, இதே இவர் வந்து சூர்யான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி போயிட்டு இது என்னது ஆடியோ லான்ச் இல்ல வேற எங்கேயோ இதுல வந்து பேசும்போது மெய்யழகன் இதுல நினைக்கிறேன் சமாளிச்சிருவாரு ப்ரோ அவரு. இல்ல ஒரே நிமிஷம் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இது கலெக்ஷன் பத்தி உங்களுக்கு வேண்டாம், அது வந்து இது இப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் இது பண்ணி பேசியிருப்பாரு. கடைசியா பாத்தீங்கன்னா இப்ப வந்து அந்த கலெக்ஷனுக்காகத்தான், அந்த கலெக்ஷனே இவர் வந்து ஃபேக்கா போடுற அளவுக்கு இவர் வந்து அந்த அளவுக்கு தள்ளப்பட்டிருக்காருன்னா, ஸோ ப்ரோ இருங்க ஒன்னு சொல்லிக்கிறேன். இதுல ஹைலைட் என்னன்னா, அவன் மெய்யழகன்னு சொல்லல, அந்த டைம்ல கோட் கலெக்ஷன் வந்து இருந்துச்சு ஞாபகம்டா. அந்த டைம் இருந்தவங்களுக்கு தெரியும், ஆக்டிவா இருந்தவங்களுக்கு கோட் கலெக்ஷன் வந்து மெய்யழகன் ஸ்டேஜ்ல ஏறிட்டு இவன் வந்துட்டு கலெக்ஷன் யாரும் கன்சிடர் பண்ணாதீங்க. எனக்கு அப்பயே யோசிச்சேன், டேய் நீ எடுக்கிறதே பேன் இண்டியா படம், எனக்கு அதான் இனியா இல்ல ஒரு பேன் இண்டியா படம் எடுக்கிற யாருமே கலெக்ஷன் வேண்டாம் இல்லைன்னு சொல்லவே முடியாது. இது இன்னைக்கு சின்ன ஆக்டர் இருந்து பெரிய ஆக்டர் யார் வந்தாலும் நாளைக்கு போட்டுதான் ஆகணும். பேன் இண்டியா லெவல்ல ஒரு படம் பண்ணா அது போட்டுதான் ஆகணும், வேற எதுவுமே ஏன் சவுத் இந்தியாக்கே போட்டுதான். ஆனா சூர்யா தற்கூரி என்ன பண்ணிருப்பானா, தம்பி படம் ஆடி லஞ்சல போயிட்டு நீங்க கலெக்ஷன் கன்சிடர் பண்ணாதீங்க, கூட அது யார பாக்காதீங்க, மச்சான் இந்த கண்ணாடியை பார்த்து கார்த்திக் பம்பர் அந்த மாதிரி அதான் ஒத்துக்கிட்டே இருக்கேடா, தோத்தது கூட பத்தாது சொல்லிட்டு ஃபேக் கலெக்ஷன் பெரிய தோல்வியா இருக்கு அலெக்ஸ் ப்ரோ. இந்த கொஞ்சமாச்சு பாக்குற மாதிரி இருக்கு. இல்லடா இல்ல இந்த படம் விக்னேஷ் ஈடிலாம் பார்த்தா கலெக்ஷன் ஆகுதுடா. இல்லப்பா ஈடி இல்ல, உண்மையாலுமே சொல்றேன், ஈடி வந்து எவ்வளவு ஈடி இல்லடா, ஈடிடா பரவாயில்லடா, எல்லாம் பரவாயில்ல, என்ன சொன்னாலும் அடிக்கிறாங்க. இல்ல ஒரே கொஸ்டின் தான், இந்த படம் இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா ஓடுது, இவ்வளவு கலெக்ஷன் ஆகுதுன்னா ஜோதிகா ஏன் வாயை தருவாங்க? இதுல ஒரு கேள்வி வேறையா எல்லாரும் ஜோதிகா மேட்டர் பத்தி பேசுவோம், சிரிப்பு தான் வந்துச்சு அது காலகாலத்துல இருந்து. இல்ல அதான் எனக்கு தெரியல, இப்ப நல்லா ஓடுது அப்படின்னா நீங்க பார்ட்டி வச்சு என்ன வேணாலும் பண்ணுங்க, பிரச்சனை இல்ல. காலையில எதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குற மாதிரி வரணும்? இல்ல இந்த உலகத்திலேயே நல்ல படத்தை இந்த உலகத்திலேயே அலெக்ஸ் எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் தான் அலெக்ஸ், ஒன்னே ஒன்னு கேட்டுக்கிறேன்.
படம் ரிலீஸ் ஆனது வெறும் 400 தியேட்டர் தான். எங்கேயுமே ஹவுஸ்ஃபுல்லுன்னு கிடையாது. ஒரு ஃப்ளோவத்தே எங்கேயுமே இல்ல. எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இது ஓப்பனா. நீ கலெக்ஷன் 1000 கோடி கூட போட்டுக்கோ. ஜோதிகா ஏன் வெளியே வரணும்? எதுக்கு வாய இல்ல ஒண்ணு? அதுக்கு ஆன்சர் நல்லா இல்லைன்னா இல்லதான். இரு அதுக்கு ஆன்சர் சொல்றேன். 400 இல்ல, நீ ஆடியன்ஸ் எப்படி தப்பு இல்ல சொல்லுவ? 400 இல்ல 450 மேல அதெல்லாம் ரிலீஸ் பண்ணானுங்க. அதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்ல. ஆனா இல்ல, 500 இல்ல 500 கிட்ட போனா அதான். ஆனா அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர் சில பேர் தெரிஞ்சாங்க, வேணாம் இது தேவையில்லை, அமரனே நல்லா ஓடுது, லக்கி பாஸ்கரும் நல்லா ஓடுது, எங்களுக்கு தேவையில்லை இந்த படம்ட்டானுங்க. ஏன்னா அவனுக்கு ஷேர் தர்றதுக்கு இது பண்ணுவான். நான் கஷ்டப்பட்டு பார்க்கிங் காசு எல்லாம் இப்ப மட்டும் அமரன் தாண்டா நல்லா போய்கிட்டு இருக்கு. அதான் இல்ல ரெண்டாவது அமரன் ஏன் தெரியுமா கன்சிடர் பண்ணாங்க? ஒரு படம் எப்பயுமே ஃபர்ஸ்ட் வீக் தாண்டிடுச்சுன்னா அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு தர பெர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் கம்மியாகும். தியேட்டர் ஓனர்ஸ்க்கு அது ப்ராஃபிட். அது ரப்பர் பந்து மாதிரி அமரன் கலெக்ஷன் தான் ப்ராஃபிட். இப்ப இல்ல மேட்ரு கேளு. ஒண்ணும் இல்லைங்க, இப்போ இதே படம் பேன் இந்தியா அளவுக்கு நல்லா சக்சஸ் ஆயிட்டு இருந்தது, நல்லா ஓடுது. நான் அமரனை தூக்கிட்டு இதை போட்டிருப்பாங்க, எல்லா தேட்டரும் இன்க்ரீஸ் பண்ணிருப்பாங்க ஆடியன்ஸ் வராங்கன்றதுனால. ஒண்ணுமே இல்ல, குப்பை ஆயிடுச்சுன்னு தான் இவங்களால மெயின்டைன் பண்ண முடியல. பாருங்க இல்ல ஒரு நிமிஷம். கேக்குது அவனுக்கு பக்கு போலும். இங்க வந்து யாரும் படத்துக்கு போவாதெல்லாம் சொல்ல. படம் நாளைக்கு ரிலீஸ்னா இன்னைக்கு வரைக்கும் எல்லாருமே டிக்கெட் போட்டு போய் பார்க்கலாம் தான் இருந்தாங்க. அன்னைக்கு நெகட்டிவிட்டி வந்து நான் போய் படத்தை பார்த்து தான் வந்து பிடிக்கலன்னு தான் சொன்னேன். பார்க்காம நான் ஒன்னும் சொல்லலையே, பார்த்துட்டு தான் சொல்றேன். நானே பிளான் பண்ணிருந்தேன் ப்ரோ படம் போலான்னு. ரிவ்யூஸ்னால தான் நான் தியேட்டர் பில் டவுன்லோட் பண்ணி பார்த்தேன். சொல்லுமா கையில அதாவது ஆபீசர் ஏதோ சொல்லலாமா? ஏறம் பாத்துட்டு இருக்க, ட்விஸ்ட்ல பயங்கரமா இருக்கு. என்ன ட்விஸ்ட்? ஏறம் படம் பாத்துட்டு இருக்க. அந்த கருமத்தை தூக்கி பேசு. இல்ல அதுதான் இல்ல இருங்க பொண்ணு போட்டுருவேன். அந்த கருமத்தை பேசிக்கிட்டு இரு. இல்ல இல்லடா உண்மையில ட்விஸ்ட் சூப்பரா இருந்ததுடா. இருடா என்கேஜிங்கா இருக்குடா படம். அலெக்ஸ் பேச விட்றா ஒரு நிமிஷம். படத்தை பத்தி பேசிக்கிட்டு ஸ்பேஸ்ல எல்லாம் கார் போகிறீங்களா? அப்புறம் அடிச்சுக்கிறான்டா கை வாட்டத்துல கங்குவா இருக்குடா. அதான் அதுக்குதான் வர இருங்க. இல்ல அதுக்குதான் இல்ல மாறி. இப்ப இந்த ஹீரோவது படம் வந்துட்டு ஃபிளாப் ஆகும், நிறைய ஆகும். யாருமே வந்துட்டு தான் பொண்டாட்டியை கூட்டில வந்து டிஃபெண்ட் பண்ண மாட்டான், புரியுதா? யாருமே பண்ணதும் கிடையாது. கூட வந்துட்டு எதுவுமே சொன்னதும் கிடையாது. இதுல ஒரு கொடுமை என்னன்னா விமன் சீனுக்கு இதுதான் இதெல்லாம் பண்ணிருக்கோம். இன்னொன்னு படம் 3 மணி நேரம் போட்டு வச்சிருக்கா, 2.5 மணி நேரம் தானே படம். எனக்கு புரியல. ஆமா டியூரேஷனே கொஞ்சம் லிமிட்டட் டியூரேஷன் தான். ஏய் 2.5 மணி நேரம் தான். டேய் அப்ப அது ஃபைனல் கட்டே பார்க்கலன்னு நினைக்கிறேன்டா. அவன் பொண்டாட்டிக்கே தெரியலடா எத்தனை டியூரேஷன். 2.5 மணி நேரம் தான்டா படம். அது 3 மணி நேரம் போட்டு வச்சிருக்கா. தியேட்டர்ல தூங்கிட்டு இருக்கும் சரக்கு போட்டுன்னு. சரக்கெல்லாம் சொல்லக்கூடாது. என்னன்னா எனக்கு தெரிஞ்சு அவங்க ஃபைனல் வெர்ஷன் அவ்வளவா செக் பண்ணல அலெக்ஸ். இப்போ பார்த்தனா அந்த சவுண்ட் ப்ராப்ளம்ல வந்துட்டு இங்க எதுவுமே மிக்சிங் பத்தி எதுவுமே செக் பண்ணல. 1.5 மாசம் பொட்டிலே தூங்கி இருக்கும் போல இருக்குது. ரிலீஸ் தள்ளி வச்ச உடனே அப்படியே விட்டானுங்க போல. நான் ஜோதிகா சைட்ல இருந்து யோசிச்சு பார்த்தா அதாவது இன்னொன்னு விட்னஸ் சொல்றேன். எனக்கு எது தெரியுமா சொருக்குன்னு இருந்தது? நான் சூர்யாவுடைய ஒய்ஃபா பேசல, அதான் நார்மலா பேசுறேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் லைன் இதுக்கு இதை நான் படிக்கும் போதே சரி ஓகே அப்படின்னா சொல்றேன்னு பாப்போம். செகண்ட் லைன் படிச்சா சொல்றது எல்லாமே பொய். இதுல ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு நல்லா இல்லைன்னு சொல்றது கூட சரி ஓகே, அது சொல்றது கூட எடுத்துக்குவோம். செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. சரி என்ன நல்லா இருக்குன்னு பார்த்தா விமன் சீனுக்கு தான். என் கமெண்ட்ல ஒருத்தான் கேட்கறான், இல்ல அவனும் படம் பார்த்தவன் ப்ரோ விமன் சீன் என்ன ஒரு அந்த காட்டுக்குள்ள அதான் இல்ல அது ஒரு ஃபைட் சீனு, அதுக்கு போய் பிரைஸ் பண்ணுகுதுன்னா அது ஒண்ணு. இதுல ரெண்டாவது என்னன்னா ஹரி அந்த சின்ன பையனை பாருங்க, அவனை பார்த்தாதான் முதல்ல அடிக்கணும்னு வந்து இது சொல்ல தெரியுமா? இந்த குட்டி பையனை பார்த்தாதான் முதல்ல அந்த படத்தை அடிக்கிறது வந்து. எனக்கு தான் புரியல. எனக்கு தெரிஞ்சு வேற ஏதாவது டிஃபெண்ட் பண்ணிக்கலாம். சூர்யா நல்லா நடிச்சது. எனக்கு தெரிஞ்சு சூர்யா ஜெய்பீம் சூரரை போட்டுன்னு ஒரு படம் வரும்போது அது தூக்கி பிடிச்சதே இந்த இன்டர்நெட் சமூகம் தான். சரியா? பிஜேபின்னு ஒரு கட்சி ஒண்ணு அடிச்சும் ஃபேன் பேஸ்ன்னு எதுவுமே பார்க்காம எல்லாருமே எல்லா சோசியல் மீடியாவும் சப்போர்ட் நடந்தது. அன்னைக்கு எல்லாம் ஒண்ணும் பண்ணாம இரு நான் முடிச்சிடுறேன். அன்னைக்கு உங்களுக்கு இவ்வளவு துணையா இருந்தவங்களுக்கு நீ தமிழ் படமாவே ப்ராப்பரா ப்ரொமோட் பண்ணாம நீ பாம்பேல செட்டில் ஆயிட்டு இது ப்ராப்பர் தெலுங்கு படம் மாதிரி உன் ஃபேனே பேசுறான். அந்த அளவுக்கு இன்னைக்கு போயிட்டு இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டு ரசிகர்களை பார்த்து நீ ஏன் கதற?
எந்த இன்டர்நேஷனல் மூவி நல்லா இல்லாத மூவி தூக்கி பிடிச்சாங்க தமிழ்நாட்டுல? தேவாராவும் தூக்கி அடிச்சான், கல்கியும் தூக்கி அடிச்சான், ஒண்ணுமே எல்லாம் தெரிஞ்சு போச்சு தூக்கி அடிச்சான். மத்தவன் திங்கறான்றதுனால தமிழ்நாடு திங்குவான் நீ நினைச்சிட்டு இருக்கியா? அது இங்க நடக்காது. அத முதல்ல புரிஞ்சுக்கிட்டு பேசு நீ முதல்ல. சொல்லு. ட்ரெய்லர் பாத்தீங்க ப்ரோ, புஷ்பா 2 வேற மாதிரி கன்ஃபார்ம். டேய் அலெக்ஸ் நல்லா தான்டா இருக்கு ட்ரெய்லர். வைல்ட் ஃபயர் தான். இல்லடா நான் சொன்னேன் இல்லையா, பார்ட் 1ல காமெடி பண்ணி வச்சிருப்பான். இல்ல பார்ட் 1ல பண்ண மிஸ்டேக்க பார்ட் 2ல எடுக்க மாட்டான்னு இதுல கொஞ்சம் கதை கொஞ்சம் கிரிப்பா போன்னு நினைக்கிறேன் ப்ரோ அலெக்ஸ் ப்ரோ. கிராண்ட் ஏரா பண்ணிருக்கு. பார்ட் 1 மைனஸ் டியூரேஷன் லெந்த். ஆல்ல போனா நம்ம சாயங்காலம் ஒண்ணா பேசுங்க. சரி அலெக்ஸ், இவன என்னடா ஆமைக்கு திரும்பவே மாட்டான்ல? இல்ல அதை விட்டுருங்க, அதை கண்டுக்காதீங்க. சரி இன்னொன்னு எல்லாருக்கும் ஞாபகம் இல்ல இருங்க, அதை விட்டுருங்க. இன்னும் ஃபேமிலி யூஸ் பண்ணிட்டு இருக்கானே. தெரியுங்க, அதை கண்டுக்க கூடாதுன்னா நீ இருக்குது சொல்லி நீங்க. சரி உங்ககிட்ட தான் கேட்கலாம்னா, சூர்யா ரசிகர்களுக்கு கத்துக்குது அவன தாங்க இருப்பான். பண்ணி நான் பார்த்ததே இல்ல. பூமர் விக்னேஸ்வர் ஒரு ஞாபகம் ஜோதி ஒரு டைம் வந்துட்டு பேசியிருப்பாங்க, கோயில்ல போய் யாரும் காசு போடாதீங்க, நீங்க வந்துட்டு எஜுகேஷன்ல போடுங்க. இதுல இன்னொன்னு என்னன்னா, இல்ல இந்த படத்துல வந்துட்டு விமன் சீன் எல்லாம் இருக்குது. அதான் இதெல்லாம் ஒரு இந்த சுவாரஸ்யமான படம்னு சொல்லிட்டு பிரைஸ் பண்ண தெரியுது. ஊர்ல மத்தன படம் ரிலீஸ் ஆயிருக்கு, ஏதாவது ஒரு படத்துக்கு இது பாசிட்டிவ் போட்டுருக்குமா? மத்த படத்தை ஒரு படத்துக்கு ஏதாவது பிரைஸ் பண்ணிருக்குமா? இதுல வேற மேல ஃபர்ஸ்ட் லைனு, நான் சூர்யா ஒய்ஃபாக பேசவில்லை, நான் வந்துட்டு நார்மலா பேசுறேன். அதோ சினிமா ஃபேனாமா நான் சொல்லுவேன், பச்சை குழந்தை கூட நம்ம பாக்குறேன். ஆனா பேசுனாங்களாம் இல்ல அது பேசினாங்களே அலெக்ஸ், இவ்வளவு பேசினாங்களே ப்ராப்பரா தியேட்டர் எங்களுக்கு ஒதுக்கலன்னு ஒண்ணு போடுறதானே சேர்த்து முடிச்சிருவாங்கடா. நீ சைஞ்சக்க அடிக்கிற அந்த பக்கன்றதுனால தான் போடாம இருக்கிற. நம்ம இது நினைச்சு பாக்கல ப்ரோ, இந்த சூர்யா ஃபேன்ஸ் தான் கந்தசாமி ஸ்ரேயா மாதிரி பிஹேவ் பண்ண பார்த்தா ஜோதிகா அப்படி பிஹேவ் பண்ணிட்டாங்க பாருங்க. நான் அப்பவே சொன்னேன். ஆனா இல்ல மேட்டர் என்னன்னா, இந்த ஒரு என்ன சொல்ற டவுட் என்னன்னா, அஞ்சான் ஃபிளாப்பு, என்ஜிகே ஃபிளாப்பு, நிறைய படம் ஏன் கண்டினியூஸா ஃபிளாப்பு, ஈடி ஃபிளாப்பு, இதுக்கெல்லாம் அந்த ஜோதிகா சைட்லயும் ஏன் சூர்யாவே நேரம் கத்தின்னு இருந்திருப்பான், வெளியே வரல. இன்னும் ஒரு சக்சஸ் மீட் எல்லாம் வச்சா வெளியே வந்துடும். அது மேட்டர் என்னன்னா, இதெல்லாம் வந்துட்டு ஏன் இவ்வளவு கத்துறாங்கன்னா, 2 வருஷம் மேல 2.5 வருஷம் ஈட்டி எடுத்துருக்கான். சாரி இந்த கங்கு எடுத்திருக்கான். நான் அப்பவே சொன்ன விக்னேஸ்வர், இது மட்டும் அஞ்சானா அவனுக்கு பெரிய லாஸ்ன்னு. ப்ரொடியூசருக்கு லாஸ், சூர்யாக்கு லாஸ், எடுத்தவன் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு லாஸ், ஃபேன்ஸ் எல்லாம் ஆல்ரெடி அதான் போய் வரவான்னு போயிட்டா. அடுத்த படமாச்சு இட்டு கூப்பாரா இதை வச்சுதான் கன்சிடர். இந்த படம் போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கே 2 வருஷம் எடுத்துக்கிட்டான். அவன் ஷூட்டிங் 170 days தான், போஸ்ட் ப்ரொடக்ஷன் 2 வருஷம். ஆல்ரெடி இடையில ஒரு படம் ஹிட் கொடுத்தாச்சு, அதை மறந்துட்டீங்க, ராக்கெட்ரி. ராக்கெட்ரி அது மாதவன் படம் ப்ரோ, இவன் கேமியோ பண்ணான், அது கூட அது நல்லா பாராட்டினாங்க. ஆனா இவனெல்லாம் யாரும் இது பண்ணல. இவன் யாரு தெரியுமா? அரி ஞாபகம் உனக்கு, ரோலக்ஸ் எத்தனை வந்து டமால் ஒண்ணு சொருவிட்டான்னு சொல்லிட்டு, நாங்க தாண்டா பாசு, நாங்க தாண்டா இது இந்தியன் சினிமா. அதனாலதான் இரு அதெல்லாம் விட்டுறலாம். ஆனா ரோலக்ஸ் ஆல இவனுக்கு ஒரு பெரிய ஒரு பாதிப்பு என்ன தெரியுமாச்சு, கங்குவாவை நார்த் மல்டிபிளெக்ஸ்ல விடலாம்னு சொன்னான். இது எதுக்கு ஞானவேல் சொன்னான்னு கேட்டா, சார் ரோலக்ஸ் பண்ணி இந்தியில பெரிய ரீச், ஏதாவது பார்த்தமே ரீச் இந்தியில வேற மாதிரி இது ரீச் அதான் சொன்னது ஞானவேலோட நம்ம தனஜெயந்தான் ப்ரோ அப்படியே சொல்லி வச்சுதே. அதான் சொல்லி மார்க் பண்ணாம வச்சிட்டேன்டா, செம்மையா ஒண்ணு மாட்டுச்சு டிஎல்ல. அதான் இந்த தனஞ்சயம் சொல்லிருப்பா அப்படி இல்ல, இதுதான் ஒரே நிமிஷம், தமிழ்நாடுல 200 to 250 crores கலெக்ட் பண்ணுன்னு சொன்னான்டா. வீடியோ ஆமாண்டா ஞாபகம் இல்ல, நான் ஞாபகம் நான் பார்த்தது சொல்லி. சரி 200 to 250 crores. அப்புறம் நார்த் இந்தியால, ஓவர்சீஸ்ல, அப்புறம் மத்த சவுத் ஸ்டேட்ஸ்ல இதெல்லாம் கலெக்டிவா பண்ணாதான் ஒரு 1000 crore வரும். அது கூட இல்ல ப்ரோ, 1 month டாக் ஆஃப் தி டவுன் கங்குவான் நம்பர். சரி விக்னேஸ்வர் என்ன சொல்லுங்க, சொல்லுங்க. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், அந்த படம் பிரேக் ஈவன் ஆச்சு ஆக வாய்ப்பு இல்ல? பிரேக் ஈவன் ஆயிடுச்சு ப்ரோ, ஈவன்லாம். ஆனா இதுல இல்ல ஒரு எக்ஸாம்பிள் கூட வராது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ராஜமௌலி கூட ட்ரிபிள் ஆர் பண்ணி தேவாரா பண்ணும்போது என்டையர் வந்துட்டு என்ன பண்ணானா, கம்மி ரைட்ஸ் வந்துட்டு தான் வைத்தான் நிறைய. அவங்க ஓன் ஸ்டேட்டை தவிர எல்லா ஸ்டேட்லயும் கம்மி ரைட்ஸ் அவன் பண்ணதை நான் அப்பவே சொன்னேன். இது கரெக்டா பண்ணிருக்கான். அந்த படம் சுறா எடுத்துன்னு மேல தூக்கின ட்ரால் மீட்டர்லானா கூட
அந்த படம் அதான் ஹிட் ஆயிடும்னு. ஆனா இவன் யார் தெரியுமா, தான் சக்திக்கு மீறி அதான் 70 கோடி ரைட்ஸ், இந்த ரைட்ஸ், கேரளா ரைட்ஸ், நாங்க போறேன் அதான் மல்டிபிளெக்ஸ். இன்னொன்னு ஒழுங்கா ஓடிடி இல்லாத காசை பார்த்துக்கலாம், அதுவும் பண்ணல. இன்னொன்னு யாராவது படம் பாக்குறீங்களா, அதை பார்த்துருப்பேன் தியேட்டர்ல, கங்குவா வந்துட்டு சேட்டலைட் ரைட்ஸ் ஏதாவது சேனல் வாங்கியிருக்குன்னு போட்டிருக்காங்களா? இல்ல எதுவுமே போட்ட மாதிரி தெரியல. இப்ப நியூஸ் கூட எதுவும் வெளியே வரல bro. இன்னைக்கு காலையில தான் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுச்சு. 60 கோடி ரூபாய்க்கு அட்வான்ஸ் ரீஃபண்டபுளா போட்டு வச்சிருக்கானா ஓவர்சீஸ்ல. இதெல்லாம் என்னயா யோ, பெரிய அவன் ரோட்ல பிச்சை தான் எடுக்க போறாங்க. நான் சொல்றேன் இது பெரிய லாஸ். மூணாவது டிசாஸ்டர் ப்ரோ கோலிவுட் இது. பாக்ஸ் ஆபீஸ் அவுட் போட்டுருக்கான்டா. இந்த பிரதீப் ரங்கநாதன் ஒரு படம் வந்துச்சு, என்ன படம், லவ் டுடே. அதோட டிஎன் கிராஸ கங்குவா கிராஸ் பண்ணாத. அதுதான்டா சொன்னேன், நேத்தே சொன்னடா 88 கோடி அவன் பண்ண லைஃப் டைம் கிராஸும் வேணா கிராஸ் பண்ண சான்ஸ் இருக்கு. 58 அது 57 58 இது லவ் டுடே பண்ணுச்சு. 60 65 பண்ணுச்சு. 60 பண்ணுச்சா? சரி சேட்டலைட் வந்து இல்ல கங்குவா சேட்டலைட் வந்து விக்கல அலெக்ஸ். அந்த கடன் பிரச்சனைனால அந்த பிசினஸ் நான் தான் சொன்னேன். இந்த கால் பேசும்போது கேட்டானுங்க, இப்ப கோட்டுக்குனா ஜி தமிழ் பேக்டுன்னு வரும், வேட்டனுக்கு சன் டிவி பேக்டுன்னு வரும், புரியுது? அந்த மாதிரி ஏதாவது பிசினஸ் மேன் கடன் இது ப்ரொடியூசர்ஸ் பேக்டுன்னு வந்துரும். டேய் சரி சொல்லுங்க. இல்லடா, எனக்கு வேட்டையன் கூட பார்த்தனையா ஒரு சின்ன ட்ரோலோ ஒரு சின்ன இதுவோ பண்ணிருக்க மாட்டான். ஓகேவா, சரி ஏதோ படம் எடுக்கிறாங்க ஓட்டுன்ற மாதிரி பார்த்தா, ஆனா என்னைக்கு ஃபேக்கு போட்டானோ நானே பார்த்தேன்னா அதை வந்து இது எடுத்து படத்தை கலாய்ச்சி புரியுது. எனக்கு இது ஒரு மரியாதை இருந்துச்சு. இது இந்த அளவுக்கு வந்து ஒரு இதுவாய் இறங்க மாட்டாங்க, ஒரு கீழ்த்தரமா இறங்க மாட்டாங்க, ஒரு ஃபேக்கா படம். யாரு மேல நான் மரியாதை இருந்தது? சூர்யா மேல அவங்க இல்லங்க, அப்படி இல்லங்க. ஏன் தெரியுமா, இப்ப இல்லடா விஜய்க்கு ஆப்போசிட்டா சில டைம் பண்ணுவான், நம்மளுக்கு தான் தோணாது. விஜய்க்கு அவர் இதுக்கு ஆப்போசிட்டா பண்ண போறான்னு தோணும். நேரா பேசுறது தைரியம் கிடையாது. ஓகேவா, என்னைக்குமே பாத்தீங்கன்னா அது கூட பாத்தீங்கன்னா சரி ஓகே, ஏதோ அந்த டைம்ல பழகின ஃப்ரெண்டு ஒரு வயிற்றுச்சல பண்றாரு, எத்தனை வருஷம் இட்டு கொடுக்குறது, அது வந்து அதை கூட நான் பெருசா நான் எடுத்துக்கிட்டது இல்ல. இல்ல ப்ரோ ஒரு நிமிஷம். இல்ல ஒரு நிமிஷம். 2 எக்ஸாம்பிள் ஒன்னு சொல்றேன். விஜய் வந்துட்டு அந்த அதான் ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் வாங்குறவங்களுக்கு எல்லாம் அந்த கிஃப்ட் அந்த இதெல்லாம் தந்தார்ல, அதான் அவ்வளவு நேரம் அதெல்லாம் பண்ணாரு. அப்ப எல்லாரும் பாசிட்டிவ் சொன்னாங்க. ஏன் சூர்யா ஃபேன்ஸே பாசிட்டிவ் சொன்னாங்க. சூர்யா அதுக்கு அடுத்து வந்துட்டு ஒரு சும்மா அவங்க அகரம்ல வந்துட்டு ஒண்ணு வச்சாங்க. வச்சது வந்துட்டு சும்மா வைக்காம அதுக்கப்புறம் வந்துட்டு ஏதோ ஒண்ணு பேட்டி கொடுத்தான். அதான் ஏதோ ஒண்ணு சொன்னாங்க. இது எல்லாருக்கும் இருக்கும், டாப்பர்ஸ் மட்டும் கொடுக்க மாட்டாங்க. இல்ல டாப்பர்ஸ் மட்டும் கொடுக்கறது அது தப்பு, நம்ம எல்லாருக்கும் கொடுக்கணும். உனக்கு எதுக்கு இந்த வேலை? சரி அப்பயும் வந்துட்டு சரி ஓகேன்னு தான் விட்டாச்சு. ஆனா அதுக்கப்புறம் இதுல ஹைலைட் ஆனா மெய்யல ஆடியோ லன்ச் ஏதோ வச்சாருங்க. அதுல பாக்ஸ் ஆபீஸுக்கும் அதுக்கும் சம்பந்தமும் கிடையாது. மேலே ஏறிட்டு பாக்ஸ் ஆஃபீஸ் யாரும் கன்சிடர் பண்ணாதீங்க, யாருமே அந்த கலெக்ஷன் ரிப்போர்ட் எல்லாம் பாக்காதீங்க, அதான் இவளையா ரிவ்யூ கூட பண்ணாதீங்க. எனக்கு புரியல, ரிவ்யூ கூட பண்ணாதுன்னு சொல்றதுதான் யாரா நீ? அதான் இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியில பாத்தீங்கன்னா இவனுங்களே டீம்ல பிஆர் டீம் வச்சு ரிவ்யூ போடுவானுங்க, அது கூட விட்டுறலாம். இப்ப கலெக்ஷன் பத்தியா? இன்னொன்னு விக்னேஷ் சொல்றேன் கேட்டா, தமிழ் சினிமாலேயே எந்த படத்துக்கும் டெய்லி கலெக்ஷன் போட்டது கிடையாது. ஏன்னா யாருமே ரிப்போர்ட் லேட் ஆகும், போய் ரிப்போர்ட் எல்லாருமே லேட் ஆகும். வீக்கெண்டு அவங்களுக்கு வர்றதுக்கே தான் ரொம்ப இதுவாகும், புரியுதா? இவர் சார் மட்டும் எப்படின்னா டெய்லியும் தான் ஒரு 50 போர்டு நினப்பு ஜவான் படத்துக்கு போட்டுட்டு இருந்தா அப்படி ஹிந்தில ஹிந்தில அந்த மாதிரி ஒரு ட்ராக். நேத்து தான் நானும் ரவுடிதா படத்தை பத்தி பேசல, அந்த படத்துக்கு சீனுடா இல்ல நான் திரும்பவும் சொல்றேன், அவன் டார்கெட் அதான் நான் நேத்தே சொன்னதுதான். அமரன் வந்துட்டு 10 நாள்ல 200 பண்ணிக்குது. அவனோட டார்கெட் அதுதான். 8 நாள்ல 200 போடுவான். அப்படி இல்லைன்னா சாரிடா நீதான்டா ஜெயிச்ச. நான் சொன்னேன் இந்த மாதிரி வந்து இல்லடா 100 கூட தாண்டாது, நிலம அப்படித்தான்டா இருக்கு. நான் காலைல சப்போஸ் நாளைக்கே ஆண்டவர் 300 கோடி கலெக்ஷன் தூக்கிட்டு வந்தா என்ன பண்ணுவாருங்க? இல்லடா இப்ப அமரன் இப்ப ஒன்னுடா, இப்ப தெரியாம கேக்குறேன். இப்ப அமரன் ப்ரொடியூசர் யாரும் போடல, ஆனா அந்த படம் 250 மேல கலெக்ட் ஆயிடுச்சு, எல்லாருக்கும் தெரியும், புரியுதா? ஏன்னா வந்துட்டு புரியுதா, ட்ராக்கபிளாவே இருக்குது படம். புக் மை ஷோல நல்லா ஓடுது. இன்னொன்னு இப்ப நம்ம சரௌண்டிங் உனக்கு இல்ல, இல்ல என் ஃப்ரெண்டு போறான் மச்சான் அவன் போறான்னு தெரியுதுல. ஆனா நீ கங்கு எடுத்து போறேன், ஃப்ரெண்டு காரித்து போறான், ஃபேமிலி ஆடியன்ஸ் காரித்து ஒரே நிமிஷம்டா, நீ தயவு செஞ்சு வேற என்ன சொல்ற,
ரீசெண்டா வந்து எந்த படத்து கூட வேணாலும் கம்பேர் பண்ணுங்க, ஓகேவா? தளபதி அதான் படத்துக்கு கம்பேர் பண்ண அமரன் கம்பேர் பண்ணக்கூடாது. அமரனை தயவு செஞ்சு எடுக்காதீங்க, ஓகேவா? அதுல இப்போ அது 300 தாண்டி போயிட்டு இருக்குடா. இல்ல 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 இப்ப இல்ல இல்ல இப்ப எதுக்கு அமரன்னா இல்ல 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 போடுற படம் தான். இல்ல நான் ஏன் படம்னு சொல்றேன்னு, அது வந்து இப்ப கலெக்ஷன் இதெல்லாம் கூட தாண்டி அது அந்த அளவுக்கு செதுக்கி எடுத்துக்கோண்டா படத்தை. ஒரு மாதிரி அத எஸ்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அந்த இது அதான் ரொம்ப வருஷம் அந்த இது பாத்தீங்கன்னா ஃபேமிலியை வந்து பாப்பாரு. அந்த இதுக்கு ஒரு ஹாஃப்-அன்-ஹவரோ ஒரு 40 மினிட்ஸோ தான் பார்க்க முடியும். ஸோ அந்த ஏர்போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கனெக்டிங் ஃபிளைட் மாதிரி பாத்தீங்கன்னா உட்காந்துட்டு இருப்பாங்க, அவங்க வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து பார்க்கும்போது அந்த குழந்தைலாம் ஓடியா அந்த சீன்லாம் பார்த்தோம், அப்படி எடுத்து வச்சிருக்கோம்டா. ஆனா அதை கொண்டு வந்து இங்க வந்து இல்ல ஹரி என்னங்க அந்த குழந்தை பொருவா பாத்துக்கிறியா? PORUVA அந்த மாதிரி ஒரு குழந்தைலாம் பார்க்க முடியுமாங்க? ஒரு சீனுமே சொல்றேன், அந்த ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அந்த டெரஸ்ல குழந்தை நிக்கவா, இவங்க சாய்ப்பதை வந்து கத்துவாங்க, நீங்க ஏன் அங்க நிக்கிற விழுந்துற போராட்டம் போய் கத்துவாங்க, நீங்க திடீர்னு பாத்தீங்கன்னா எஸ்கே பின்னாடி இல்ல இல்ல இப்ப நீங்க ஒரு கன்சிடர் பண்ணி பாருங்க. அமரன் ரிலீஸ் ஆயினா 2 வாரம் மேல ஆகுதா? 2 வாரம் ஆகுது, 3வது வாரம் மேல 3 வாரம் மேல போயிடுங்குது. அதுக்கப்புறம் லக்கி பாஸ்கரும் அதே மாதிரி போயின்னு இருக்கு. இப்ப 3வது வாரத்துக்கு மேல ஓடிட்டு இருக்கிற ஒரு படத்தோடைய புக்கிங் வந்துட்டு இப்ப ரிலீஸ் ஆன 3வது நாளோட புக்கிங் அடிக்குதுன்னா அப்ப யோசிச்சு பாருங்க அந்த படம் எவ்வளவு வீக்கா இருக்குதுன்னு. இப்படி வீக்கா இருக்கிற தமிழ்நாடு இல்லடா இன்னொரு விஷயம்டா, நாளைக்கு வந்து இல்ல இதே எஸ்கே வந்து நாளைக்கு எப்படி படம் கொடுப்பாருன்னு தெரியாது, ஓகேவா? ஆனா இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு பெஞ்ச் மார்க். எப்பவுமே பாத்தீங்கன்னா படத்தோட குவாலிட்டி வந்து நம்ம முன்னாடி தான் ஆகும். ப்ரோ அதான் ப்ரோ இப்ப இல்ல ஒன்னு சொல்றேன். இப்ப எஸ்கேஸ் போட்டு இது அந்த மாதிரிலாம் கிடையாது. இது ஒரு பேசிக்கான ஒரு இது என்ன தெரியுமா? இப்ப ரப்பர் பந்துக்கு இதான் கேட்டானுங்க. வேட்டையன் வரும்போது ரப்பர் பந்து நல்லா ஓடுச்சு, இதேதான் கேட்டானுங்க. டேய் ஏன்டான்னு கேட்டா. ஆனா வேட்டையனாவது கொஞ்சமாவது தாங்கினான் ப்ரோ. உண்மையில பெருசு அது கூட தாங்கலனா இல்லடா இல்ல இல்ல பெருசு எப்படி தெரியுமா? பெருசு ஒரு 3 நாள் தாங்கிட்டு 4வது நாள் படுத்துட்டான். ஆனா இவன் யார் தெரியுமா? ஒரு இல்ல 2வது நாள்ல இருந்தே க்ளோஸ். இது யாரு? சூர்யா. முத நாளே அது சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல, 2வது நாள்ல இருந்தே க்ளோஸ். இல்ல சூர்யா 44 50 கோடி அதை கிராஸ் பண்ணுமா அப்போ வேர்ல்ட் வைடு? ஆனா இதுல ஒரு சோகமான இல்ல ரியல் கலெக்ஷன் வந்துட்டு கங்குவா 60 கோடி வந்திருக்குன்னு போட்டிருந்தானுங்க. 3வது அந்த சினி ட்ராக் போட்டானே 60 சொச்சம். சரி 70னே எடுத்துப்போம், எதுக்கு 70 கோடியே வந்திருக்கும். ஃபைனல் வந்துட்டு கேட்டா 120ல இருந்து 150 எல்லாம் வருமானு டவுட்டா தான் இருக்குது. ஆனா இவர்கிட்ட சொன்னா 150 வர கூட வாய்ப்பு இருக்குதுன்னு படம் பாருங்க பாப்போம். ஆனா நானே 150 கிட்ட போகணும் நினைச்சேன். ஆனா இவ்வளவு கேவலமா எடுப்பான்னு நினைக்கவே இல்லை. ஆனா இல்ல ப்ரொடியூசர் கலெக்ஷன் என்ன தெரியுமாவும்? 4 நாள்ல 150 போடுவான். நல்லா கேட்டுக்க, 4 நாள் கண்டிப்பா 300 க்ளோசிங் 300 இல்ல அதெல்லாம் இல்லடா. 4 நாள்ல 150 போட்டுருவான். ஆனா 200 வந்துட்டு 10 நாளைக்கு முன்னாடி போடுவான். ஏன்னா அமரன் 10 நாளைக்கு போட்டிருக்கான்ல, அவன் டார்கெட்டே இந்த மாதிரி தான். அவனுக்கு என்ன தெரியுமா? இப்பெல்லாம் வந்துட்டு அவனுக்கு சொர்ண கெட்டு போச்சு. விஜய் அஜித் கீழே இருக்குன்றது அவனுக்கு இப்ப அசிங்கம் கிடையாது. எஸ்கேக்கு கீழே இருக்கிறது அவனுக்கு அசிங்கமே. அதனால அது கொஞ்சம் ஓவர்டேக் பண்ணி கீழே இருக்கிறான்டா. இல்லடா நான் இல்ல 42 கோடி அமரன் போட்டனால 50 போடுவான்னு சொன்னேன். 50 மேலதான் போடுவான். அதே மாதிரிதான் 50 மேல 56 58 போடுங்க. இப்ப பாகுபலி வச்சிருக்காங்க அமரன் தமிழ்நாட்டுல பாகுபலி எல்லாம் இதுதான்டா. அது எப்பயோ பழசுறா. அதேண்டா கம்பேர் பண்ணுகிற. இல்ல எஸ்கேக்கு இது இது அதிகம்ல வாய்ப்பு இருக்குது. 150 தானே தமிழ்நாட்டுல. விக்னேஸ்வர் அதான் நான் திரும்ப சொல்றது என்னன்னா, இல்ல இந்த அமரன் ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, யாரா இருந்தாலும் அடிக்க முடியும்டா, புரியுதா? உண்மையில ஒரு நல்ல படம் கொடுத்தா ஏன் இப்ப லவ் டுடே பிரதீப் ரங்கநாதன் மொத படமே அடிக்கிறான் 100 கோடி. ஆனா இங்க சூர்யா வந்துட்டு முக்கிய ஃபேக் கலெக்ஷன் போட்டுனான். இது ஏன்னா மார்க்கெட் எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. உன்னால தமிழ்நாட்டுல வந்துட்டு 200 பண்ண முடியும். ஓவர்சீஸ்ல பெரிய எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. தமிழ் படம் எல்லாம் வாங்குறானுங்க. கேரளாலையும் பாக்குறானுங்க. இல்லடா இங்க ஹிட்ன்ற தாண்டி சில விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு கன்சிஸ்டன்சியா படம் கொடுக்குறது, இன்னொன்னு வந்து ப்ராப்பரா அந்த கமிட்மெண்ட்ஸ் சொன்ன டேட்ல வந்து படம் ரிலீஸ் பண்றது, நிறைய விஷயம் தெரியுங்க. இதெல்லாம் இது பண்ணாதான் அது வந்து என்ன சொல்றது, நீ பாக்ஸ் ஆஃபீஸோ இன்னொன்னு பார்த்தா அந்த ஸ்டார்டம்ல இருந்து எல்லாமே வந்து கேரி ஆகுது, இதாகுது. சும்மா நீ வந்து பாத்தீங்கன்னா இன்னொருத்தவங்க குத்தி காட்டி எங்க போனாலும் அந்த உண்மத்தை கொட்டுறது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இது ஒரு சரி ஓகேடா. நம்ம தமிழ் ப்ரோ அலெக்ஸ் ப்ரோ நார்த் தவிர மிச்ச எல்லாமே எக்ஸ்பெண்ட் ஆயிடுச்சு பெரிய லெவல்ல. இல்லடா இப்ப ஒரு பேசிக் என்ன தெரியுமா? முன்னெல்லாம் ஒரு படம் 100 நாள் ஓடிச்சா தனது தேட்டர்ல ஓடிச்சுன்னா ஹிட்னு வானுங்க.
இப்பெல்லாம் நம்ம பாக்ஸ் ஆஃபீஸ் பார்க்க கூட தேவையில்லை, ஆனா அது போட்டுட்டே இருப்பானுங்க. நீ நோட் பண்ணிருக்கியா? சில படம் நம்ம பாக்ஸ் ஆஃபீஸ் கூட அது யோசிக்க மாட்டோம், ஆனா அது போட்டுட்டு தான் இருப்பானுங்க ட்ராக்கர்ஸ் எல்லாம். ஏன்னா அது அவள் தான் இது புரியுதா, டிஸ்ட்ரிபியூட்டர் இவ்வளவு ரேட்டுக்கு வித்துக்கிறான், அந்த படம் வந்துட்டு ப்ராஃபிட்னால தான் அந்த படம் ஹிட்னு வரும். மெய்யலகம் ஃபிளாப், ஆனா அது நல்ல படம்னு வானுங்க. இவ்வளவு அந்த கடைசி விவசாயம் எல்லாம் டிசாஸ்டர். அலெக்ஸ் 50வது நாளாண்டா போஸ்ட் ஓட்டி வச்சிருக்கா என்ன படம்? மெய்யழகு. 50வது நாள் மெய்யழகு எந்த எங்கடா ஓடுது? 5 நாள் கூட ஓடாத படத்தை 50 நாள் போஸ்ட் எடுத்திருக்கான். இதாங்க சொல்றேன், பைத்தியம். என்ன பண்றது? இதுக்கே இப்படி நாளைக்கெல்லாம் பாருங்க நிறைய விஷயம் பண்ணுவானுங்க. சூர்யா டீம் எனக்கு புரியக்கூடியது ப்ரோ, அதான் சொல்றேன். இவனுக்கு பண்ணாத ஃப்ராட் வேலை கிடையாது. இவங்க ஒரு டார்கெட் பண்ணிட்டா வெளியே தெரிஞ்சிடும் இது டார்கெட் பண்ணா. இன்னும் ஒருத்தன் இருக்கான்டா ஸ்பேஸ் நடத்தினு, புரியுதா? மத்த அதாவது விஜய் படம் தான் போட்டு கடிப்பான், இது பண்ணுவான். அச்சாம்பர்றா சொம்பு இந்த படம். அவன் சொம்புதாங்க. இல்ல படம் வந்து பாத்தீங்கன்னா சவுண்டு இல்ல சவுண்டு மட்டும்தான் பிரச்சனை, மத்தபடி படம் நல்லா தான் இருக்கு. இந்த கேப்பானே அதான் அவ்வளவு பெரிய கேவலமான செவுத்துல அந்த தமா தோண்டு ஓட்டம் மட்டும் தான் அவன் கண்ணுக்கு தெரியுதான்ற மாதிரி இருக்குது. செவரே நல்லா இல்லையடா, இதுல எங்க போய் நீ பெயிண்ட் அடிக்க போற? ப்ரோ என்னடா எல்லாம் சொல்றாங்க டிஎஸ்பி மொக்கையா போட்டிருக்கான்னு. டிஎஸ்பி நல்லா போட்டிருக்கான், இவனுக்கு கத்துறதுக்கு டிஎஸ்பி என்ன பண்ணுவான்? எப்பா இது எப்படி தம்மாடா, அனிருத் எல்லாம் எல்லாருக்கும் தெரியும் ஒரு நல்ல மியூசிக் டேரக்டர்னு. அவன் இந்தியன் 2க்கு போட முடியல, அதுக்காக அனிருத்த சப் பண்ணுவியா? தேவாரக்கு நல்லா ஹரி. இதுல என்ன பிரச்சனை, இப்ப வந்து இந்த படம்லாம் கூட அடுத்து கார்த்திக் சூப்பராஜ் படம் இருக்கு, இல்ல வேற மறுபடியும் சுதா குங்கரா கூட பாத்தீங்கன்னா அவங்க கூட வேற படம் பண்ணலாமே. அவர் சொன்ன மாதிரி கலெக்ஷன் ஒரு மேட்டர் கிடையாது, ஓகேவா? ஒரு கண்டென்ட் படம் இருக்கிறது ஓகே, ஆனா வந்து என்ன சொல்றது, இந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபேக் கலெக்ஷன் போட்டு அந்த அவ்வளோ தரமா அது இறங்கணுமா? ஏன்னா நம்மளே எல்லாத்தையும் பாத்துட்டு தானே பத்தி நம்பர்ஸ் போடுறத பத்தி சொல்றீங்க. நான் என்னன்னா இவங்க ஃபேக்கா ஏன் பில்டப் கொடுத்தாங்க, நான் அங்க இருந்தே அடிக்கிறேன். தப்பே சொன்னது இல்ல, இன்னொன்னு நான் அது தப்புன்னு கூட சொல்ல மாட்டேன். ஏன்னா அது ப்ரமோஷனே ஒரு படம் வந்து அவங்க எடுக்கும் போது கூட அதுக்கு வந்து அவங்களுக்கு இதா கூட என்ன சொல்றது, இது நல்லா இருக்கு அவங்க கண்ணோட்டத்துல வந்து அது மக்களை ஏமாத்துற மாதிரி இருக்காதா? ஒரு நல்லா தப்புதான். இல்ல ஒரு பேச்ச கேட்காதீங்க, தப்புதான். முதல்ல இது யார் தெரியுமா? இல்ல இது டேரக்டர் பண்ணா தப்பு கிடையாது. விக்னேஸ்வரன் சொல்றது வந்து டேரக்டர் பண்ணா பெருசா தப்பு கிடையாது. ஏன்னா அவனுக்கு வந்துட்டு இப்போ ஒரு டேரக்டர் இல்ல, அதான் ஒரு டேரக்டர் ஹிட் ஆகணும் இல்ல வாழணும்னு சொல்லிட்டு எதை பண்ணலாம். ஒரு ப்ரொடியூசர் கூட விடுறா, ஹீரோடா ஒரு ஹீரோ சொல்றது அது பெரிய விஷயம், அது புரியுதா? ஏன்னா ஹிந்தி இப்ப இவ்வளவு நீ ரஜினி எடுத்துக்க, ரஜினி இதை பண்ணிருக்க மாட்டான் தெரிஞ்சு, ஆனா அவன் கோத்து விட்டு போயிடுவான், அது ஒரு கோமாளி. அதான் கமலும் அந்த மாதிரி பண்ணது இல்ல, விஜய் சொல்ல தேவையில்லை. படத்தையே டைரக்டர்னால மியூசிக் டைரக்டர்னால ஓடுதுமா, நல்லா ஓடின படத்தை நல்லா ஓடலாம். இல்ல இவளையா நம்மால் ஞாபகம் மெர்சல் எடுத்துட்டு எனக்கு தெரியலங்க அவங்க கிட்ட கேளுங்க விஜய். அதான் அதுக்கடுத்து இவளையா நிறைய படத்துக்கே நம்பால அதுதான் சொன்னவர். ஆனா இவன் யார் தெரியுமா? வந்து கிரிட்டிக்கா எவ்வளவு அடி வாங்கிச்சுன்னு உனக்கே தெரியும், ஓகேவா? ஆனா அந்த படத்தையே வந்து இன்டர்வியூல வந்து படம் நல்லா தான் சொல்றாரு, பீஸ்டுக்கு யாருக்கு தெரியும் நல்லா இருக்குமான்னு. ஆனா பீஸ்ட் ஓப்பனாவே சொல்லிட்டாரு முன்னாடியே, தெரியுமா? அதான் ஒரு இன்டர்வியூல கூட தெரியும் சொல்லணும் அப்படின்ட்டு. அதான் ஆனா மச்சான் இவன் யார் தெரியுமா? சூர்யா கிட்ட பீஸ்ட் போயிடுச்சுன்னு உலக லெவல் பாக்க போறீங்க. பிகில் கொஞ்சம் நம்பால மூணாவது படமா நல்லா போச்சுன்னு வச்சுக்கோங்க. பிகில்லயே நான் தான் சொல்லியிருப்பாரு ஒருவேளை மூணாவது படம் நல்லா போச்சுன்னா. ஆனா அதான் இல்லடா, இவன் யார் தெரியுமா? விக்னேஷ் எரிமலை வெடிக்கும் இந்தியால இருக்கிற எல்லா பிலிம் மேக்கர்ஸும் பார்த்து பாராட்டுவாங்க. இல்லடா ஒரு தற்கொலை வந்து எடுத்து போட்டுச்சுன்னா, அதாவது பாத்தீங்கன்னா இந்த வாரிசு ஒரு இது சொல்லியிருந்தாரு, ஓகேவா? என்னன்னா இந்த மாதிரி கதையை நான் கேட்டது அதுப்பா எப்படி சொல்லியிருந்தாருன்னா, இது அதுனது எனக்கு இந்த கதை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்குன்னு சொன்னாரே தவிர அது வந்து எல்லாரும் போயிட்டு இது பண்ணுங்க, என்ன சொல்றது, இது வந்து அந்த அளவுக்கு இல்ல ப்ரோ, இல்ல இதுல யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்மளால ஃபேமிலி படம் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது, கூட அந்த அம்மா சென்டிமெண்ட் அப்பா சென்டிமெண்ட் பண்ணியும் ரொம்ப நாள் ஆகுது, புரியுதா? அதனால சொன்னாரு. இது யாருமே ப்ரோ எந்த ஹீரோ வந்துட்டு இல்ல என் படம் நெருப்பா வெடிக்கலாம் சொன்னது இல்ல. இன்னொரு ஆஃப்டர் உனக்கு வந்து மாஸ்டருக்கு அப்புறமே இவனுக்கு வந்து எல்லாருமே நம்ம ஸ்பெஷலே தெரியும், நிறைய பேர் வந்து உனக்காக மாதிரி ஒரு படம் ஒண்ணு பண்ணோம், மறுபடியும் பாத்தீங்கன்னா ஃபேமிலி ஒண்ணு பண்ணோம், அதே சொல்லிட்டே தான் இருந்தானு சொன்னேன்.
அதுக்காக தான் சரி வாரிசே இது பண்ணி எடுத்தது. சரி ஓகே ஒரு ஃபேமிலி என்டர்டைனரா ஒன்று இருப்பான். சரி சரி, இருங்க இருங்க பா, இதெல்லாம் இருக்கட்டும். ஒரு மச்சான் நாளைக்கு கார்த்தி ஏதாவது வந்து டிஃபெண்ட் பண்ணுவானோ? நல்லா தாங்க இருக்கு. ஆடியன்ஸுக்கு குறை இல்ல. தெலுங்கு ஆடியன்ஸ், அவன் தெலுங்கு ஆடியன்ஸ் போடுவான் தெரியுமா கார்த்தி? அவன் அந்த டைம்லயே அதான் அந்த 2000 அந்த ஸ்டார்டிங் அந்த 11-12 டைம்லயே வந்துட்டு தமிழ் ஆடியன்ஸ் தெலுங்கு ஆடியன்ஸ் கேட்டா தெலுங்கு ஆடியன்ஸ் போயிட்டான். கேட்டா வந்துட்டு தமிழ்ல வந்துட்டு நம்ம படம் பார்க்க தெரியலையா அந்த மாதிரி இது இந்த பண்ணிட்டான். ஜப்பான் ஆடிதான் ஆனா சொல்லிருப்பான் ப்ரோ. அதுக்கப்புறம் ஆனா அது ஒரு ஜப்பான் ஆடியன்ஸ் எல்லாம் அத்தா மாமா கதை சொல்லிப்பான் பாரு. டேய் ஹரி, ஏய் சொல்லுங்கண்ணா. கேக்குதாடா? என்னடா பண்றது? கேக்குது. இல்ல ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஜப்பான் ஹீரோ, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இவன் எல்ஐசி டைரக்டர் சாரி அவன் யாரு விக்னேஷ் சிவனு. இதெல்லாம் இல்லடா, எல்லா தாண்டி பக்கமும் போட்டு அடிக்கிறாங்க. இல்லடா ஆனா இல்லங்க ஆஹா, தனுஷ் வந்துட்டு இல்ல இல்ல இதெல்லாம் இல்ல தாண்டி நடுவுல அண்ணன் மாட்டினது இல்ல இல்ல அதுதான் இதெல்லாம் தாண்டி அண்ணன் பக்கம் போனா ஜெயம் ரவி பிரதர். ஜெயம் ரவி. சபாஸ் மாமா. ஏய் அடுத்த வருஷம் ஆனா ஆனா சனி பேருக்கு ஆரம்பிக்குதுன்னு அவனுக்கு அது வந்து கன்ஃபார்ம். என்னன்னா இல்ல இல்ல இந்த வடச்சென்னையில ஒரு கிளவி இருக்குமே கால ஆரம்பிக்கு கால நடுவுல இல்ல, அந்த மாதிரி எனக்கு உங்களுக்கு தெரிஞ்சு கிருத்தி செட்டி கோலிவுட் கரியர் இந்த 3 படத்தோட முடிஞ்சிடும் நினைக்கிறேன். ஆனா இல்லடா இல்ல பெரிய பீடே நான் இல்ல பெரிய பீடே உங்களுக்கு நயன்தாரா அது பூந்தாலே ஏதாவது ஆயிடும். அது அந்த எல்ஐகே படத்துல இருக்குதுன்னு சொன்னார்ரா இவரு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குடா. ஏதோ ஒரு அக்கா கேரக்டர் ஏதோ ஏதோ சொன்னீங்களா நீங்க? இல்ல முன்னாடி அதை சொல்லிட்டு இருந்தானுங்க, வலைபேச்சு தான் சொல்லிட்டு இருந்தானுங்க, அது என்னன்னு தெரியல. ஆனா இல்ல ஆனா விக்னேஷ் ஒரு ஜோதியா பண்ணது எனக்கு எப்படி இருந்ததுன்னா, என்னடா தனுஷ் நயன்தாரா நடிச்சுக்கிறீங்க புதுசா ஒரு படம் ரிலீஸ் பண்ணிருக்கான் மதிக்காம வந்துக்கின்னு காலகட்டத்துல போடுற ஒரு விட்டான் பாத்தீங்களா ப்ரோ? சந்திரமுகி டெம்ப்ளேட் நான் தான் போட்டேன். டாபிக் டைவர்ட் ஆயிருக்கிற நோட் பண்ணிருப்பான். அதனால இல்ல எனக்கு ஃபீல் அந்த மாதிரி தான். இல்ல மச்சான் நீ அந்த இல்ல மச்சான் அவளுடைய பாராகிராஃப் லைன்ல 3வது படி சந்திரமுகி ஃபீல் தான். உமன் சென்டிமெண்ட் நல்லா இருக்கும், இது நல்லா இருக்கும், எதுக்கு வியாபாரம் பண்ணுன்னு புரியல. இன்னைக்கு சிம்பிளா ஒரே ஒரு டெம்ப்ளேட் தான் போட்டேன். என்ன தெரியுமா? அதான் மாட்டினா மொத்தமா மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னான்னு சொல்லுவாங்கல்ல. சீக்கிரம் எல்லாரும் அடிக்கிறதா இருந்தா அடிச்சு முடிச்சுட்டு எதுவா இருந்தாலும் இந்த வருஷமே மறந்துருங்க ஓகேங்களா? அடுத்த வருஷம் எல்லாரும் அடுத்த வருஷம் எல்லாரையும் மன்னிச்சு விட்டுருவோம். அவ்வளவுதான் வரப்போற வருஷம். அது ஏன்னு உங்களுக்கு இல்ல ப்ரோ 25 நம்மளாம் அந்த எல்லாம் பண்ணதான். இன்னொன்னு ப்ரோ இப்போ நோட் பண்ணீங்களா யாருமே இப்ப நம்ம எடுத்துப்போமே இந்த மொத்தம் குடும்பத்தை இல்ல ப்ரோ இருங்க இல்ல விக்னேஷ் ப்ரோ நம்ம இப்ப நம்ம இவ்வளவு ஃபன்னா இதெல்லாம் வச்சுருக்கிறோமே நம்ம ஆர்மியில யாராவது இந்த குடும்பத்தை திட்டுறது அந்த மாதிரிலாம் பண்ணிருக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் சொல்றேன் ஏதோ ஒரு சில தற்கொலை இருக்கு. ஆனா மேக்ஸிமம் சின்ன அடி எல்லாம் சொல்ல முடியாது என்னால. ஆனா எல்லாருமே ஏன் சின்ன அடி கூட கமெண்ட் தான் இருந்தாங்க. நம்ம கலா இப்ப முடியுதா இப்ப அதை இவ்வளவு இப்ப அதான் இல்லைங்க இப்ப ஜோதியா கூட கலெக்ஷன் தான் இருக்கும். ஆமா அது இந்த அந்த 2 சீனே மொக்கையா இருக்குது. அதான் அந்த சீன் என்ன பண்ணுகிறேன் அதான் நம்ம யாரும் திட்டுறதும் கிடையாது. அசிங்கமா தான் இவ்வளவு அசிங்கமா வார்த்தை திட்டினாலும் நம்மளே தூக்கி விட்டுறோம். நம்மளே மெச்சூரிட்டி ஆயிட்டுங்க. மெச்சூரிட்டி பெண்களை வந்து பாத்தீங்கன்னா இரட்டை அர்த்தத்துல ஏதோ சொல்லியிருந்தாங்க. சரியா புரியல அது இரட்டை எல்லாம் இல்லைங்க. பெண் இப்போ ஒரு உமன் ஆக்ஷன் சீன் ஒண்ணு புரியுதா? அந்த ஆக்ஷன் சீன் நல்லா இருக்குமா? அதுக்கு அடுத்து ஒரு சின்ன பையன் இருப்பான், அவனை பார்த்தாலே தள்ள அடிச்சுட்டு வெளில போடான்னு சொல்லும் போல இருக்கும். அவனை போய் ரசிக்க சொல்றா. இது 2 சீன் காட்டுறதுல இரிட்டேட் ஆயிடுச்சு ப்ரோ. எனக்கு என்ன தெரியுமா சூரிய வச்சு டிஃபெண்ட் பண்ணி இந்த கூட இவ்வளவு விட்டு போனோம். அவன் நல்லா நடிச்சிருக்கான்னு சொன்னா கூட சரி ஏதோ உசுர கொடுத்தேதான் அவங்க நடிக்கல கத்திருக்கான் புரியுதா? நடிப்பு வேற கத்துறது வேற. ஆனா இவனுக்கு நடிப்புன்னு சொல்லுவானுங்க. சூர்யா நடிப்பு அரக்கன் நடிப்பு நாயகன். என்னடா நடிப்புன்னு கேட்டா கத்துறது. நீங்க சிங்கம் இல்ல இப்ப கூட டிவில சிங்கம் படம் தான் ஓடுது. சிங்கம் 2 சன் டிவில சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போட்டு வச்சிருக்கான். நீ அதை போய் பாரு. எதுக்கு எடுத்தாலும் இந்த அரி ஒரு சீன் வந்து தெரியுமா மாணிக்க லாரன்ஸ் வீடு இது தெரியாத சார் ஒரு ஐடி கிரியேட் பண்ணலாம் ப்ரோ. மாணிக்க லாரன்ஸ் வீடு தெரியாது இல்லடா இது இல்ல நீ சிங்கம்ல எடுத்தாலும் கங்குவா மாதிரிதான். எதுக்கு எடுத்தாலும் தான் ஏழை போவேன் அப்படி அந்த மாதிரி தான் பண்ண இருப்பான். நார்மலாவே பேச மாட்டான். ஆனா இதுல எனக்கு தெரிஞ்சு கங்குவாலாம் 4 சிங்கத்துக்கு சமம். 4 சிங்கத்தை கொண்டு வந்த சிங்கனா என்ன 4 சிங்கம் படத்துக்கு சமம். என்ன பண்றது? அதான் ப்ரோ இல்ல இவனுக்கு கத்தனா ஆக்டிங்ன்றானு எனக்கு அதான் ஒண்ணு புரியல.
இவ கமல் வந்துட்டு நல்ல த்ரீ ப்ரோ. படம் வரப்ப மேக்ஸிமம் இது மாதிரிதான் வந்துச்சு. படம் ஃபுல்லா கத்திக்கிட்டே இருக்கிறானுங்க, படத்துல உட்கார முடியல, அப்பயே வந்துச்சு அலெக்ஸ் கிரிட்டிசிசம். கேக்குதா? இல்ல கலகலப்புல அஞ்சலி கடை பிடிச்சிட்டு அதுவும் ஒரு ஆக்டிங் தான் ப்ரோ. அதுவும் ஜடை பிடிச்சிதான் போகுண்டா ஜெய்சி விராட் பழைய வீட்டுல போயிட்டு ஜடை பூச்சி ஜடை பூத்த நான் கூட எங்க ஹோம் தியேட்டர்ல சவுண்ட் செக் பண்ண கங்குவா படம் தான் போட்டு பார்ப்பேன். இப்ப ஆதி புருஷன் 4 நாள்ல 400 கோடின்னு போட்டான். அப்பயே போட்டு இல்லங்க 4 நாள்ல 400 போட்ட ஆதி புருஷன் ஒட்டுமொத்த டோலிவுட்ட சேர்ந்து அஷ்டானுங்க. எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் கங்குவா தான். ஆதி புருஷன் என்ன வேட்டையன் க்ளோசிங் கிராஸ் வந்து 4வது நாளே போட்டாங்க. நீ அதெல்லாம் நோட் பண்ணலையா நீ? அது வேறடா, புரியுது. அவன் தர்பாருக்கே வந்து மேனேஜ் பண்றாரு. ஓகேவா? தாத்தா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஓட்டுறதெல்லாம் இல்லடா இல்ல மச்சான், ரஜினி மைண்ட் செட் என்னத்துமா, நான் 4 நாள்ல போட்டது இல்ல, ஆனா அது ஃபைனல்ல வந்ததா இல்லையா கேட்பான். வந்துச்சு 240 புரியுதா? ஆனா இவன் யார் தெரியுமா? சூர்யா. அவன் போட்டது கடைசி வரையும் வராது. நீ 100 நாள் இல்ல 1000 நாள் ஆனாலும் வராது. அதான் சூர்யா. ஆனா ஹரி, எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான். என்ன தெரியுமா? இந்த ஜிஎஸ்டி பில்லோட சேர்த்து போட்டுருக்கலாம். ஆமாண்ணா, அது இருக்கிற எல்லாருக்கிட்ட இல்ல ஸ்பீக்கர் எல்லாருக்கிட்ட நான் ஒரு புளிச்சி வார்த்தை விட்டுருப்பான் சார். என்ன தெரியுமா? நான் வித் ஜிஎஸ்டி சலானோட போடுறேன். எந்த ப்ரொடியூசர், அதாவது இந்தியன் சினிமாலேயே எந்த ப்ரொடியூசரும் போட்டிருக்க மாட்டானா. ஏன்னா டேய், அதாவது ஏதோ அவதார் எடுத்தா மாதிரி ஏன்டா ஜேம்ஸ் கேமரன் கூட அதை பண்ணிருக்க மாட்டான்டா. சரி விடு, சலானத்தை போடுறாரு. அதான் இந்த பில் சலான், அதான் ஜிஎஸ்டி எங்க காணும். அதான் விக்னேஷ் சொல்றது காணவே காணாதான் யோசிச்சு பில் ஆடிட்டர் எடுத்துட்டு போயிட்டு போறேன். நாளைக்கு மச்சான் சசிகுமார் கேட்பானே, தேடிக்கிட்டு இருக்கேன் இன்னும் கிடைக்கல. ஒரு மாசம் போட்டோம். போட்ட தம்பி, அந்த புதுப்படத்தை சொல்லானே, போட்ட தம்பி பின்னாடியே வரேன் வாடா. ஆனா இன்னொன்னு, இந்த தங்கம் போட்டிருந்தான் பாத்தீங்களா அஜித் ஃபேனு, அந்த பிளெயின்ல வந்துட்டு தொங்கின்னு தூங்குவானே பேத்தக்காரன் சூர்யா. அதான் பிளெயின்ல ஃபுட்பால் அடிப்பானே. நம்மளாம் ஹெல்மெட் போடலான்னு 1000 கேள்வி கேட்கறானுங்க. ஏன்டா விஜய் வந்துட்டு பீச்ல ஹெல்மெட் போடல, ஆக்சிஜன் மாஸ்க் போடல, அந்த மாதிரி கேட்டு இருந்தானுங்க. அதான் இவனு யாரு தெரியுதா? ஆக்சிஜன் மாஸ்க் எல்லாம் பழைய ரூட்டு தம்பி. ஃபுட்பால் அச்சு கேள்விப்பட்டிருக்கேன், நான் பண்றேன்றான். அதான் ஆனா ஓடிடியில வந்த பிறகு சரியான கும்பு காத்துனுக்குது. இந்தியன் 2 விட அடிப்பானுங்க. இந்தியன் 2ல ஏதாவது கிளவன ரைட்ல வாண்டியா லெஃப்ட்ல வாண்டியான்னு கலாச்சானுங்க. இவனெல்லாம் தூக்கி போட்டு சங்குதான். இன்னொன்னு இந்த ஃபிளைட்ல பறக்குறது ப்ரோ, ஃபிளைட்ல சண்டை போடுவான். சண்டை போடுவானு கிளைமேக்ஸ்ல. ஏன்டா? அதுதான்டா, அது நல்லா தானே இருக்குது. அந்த மாதிரி நீ தமிழ் சினிமால ஒண்ணு காட்டு பார்ப்போம். இது வரையும் ஃபிளைட்ல ஃபுட்பால் சேரா பாத்துருப்ப. ரொம்ப நேரம் தூங்கினே இருக்கான்டா. ஏதோ கீழே விழுந்தா கூட பரவாயில்லடா, எனக்கு மனசாரி இருக்கும்டா. சத்தியமா வார் படம் கீழே விழுந்தா கூட வார் படம் ஹிருத்திக் ரோஷன் அதுல கூட கொஞ்சம் ஃபிளைட் ஓபன் பண்ண எல்லாம் பறக்குற மாதிரி தான் இருப்பானுங்க. ஆனா என்ன வார் படத்தை எவன்டா கம்பேர் பண்றது? இல்ல இத்தனைக்கும் அது ஆக்ஷன் படம், அதுல நம்ம என்ன வேணா யூஸ் பண்ணலாம் லாஜிக். இல்ல நீ பேசுறது அப்போகலிப்டும் கங்குவும் வச்ச மாதிரி இது. ஏன்டா வைரத்துக்கும் மாட்டு சாணிக்கும் வித்தியாசம் தெரியல. அவனுக்கு ஹிந்தி படம், ஹிந்திக்காரனுங்க எப்படி எடுப்பாங்கன்னு நமக்கே தெரியும். அவனுங்களே கொஞ்சம் இப்படி பாக்குறானுங்க. நம்பாலு இல்ல நான் ஒண்ணு ஃபேக்ட் சொல்றேன். ஹிந்திக்காரனுங்க வந்துட்டு முன்னாடி நல்லாதான் எடுத்தானுங்க, இப்பதான் இலகாரமா எடுக்கிறானுங்க. அவனுங்களும் சப்ப கிடையாது தெரியுமா? ஒரு டைம் நல்லா இருந்தவனுக்கு தான். ஆனா இப்ப பார்த்தா அதான் முன்னாடி எல்லாம் மலையாள படம்னு சொன்னா நம்மளுக்கு வேற ஞாபகம் வரும். ஆனா இப்ப எல்லாம் மலையாள படம் கண்டென்ட் ஞாபகம் வருது. புரியுதா? எல்லாமே மாறுது. அதான் என்ன பண்றோம், நம்மளும் மாறிட்டு போறோம். ஆனா நம்ம தமிழ் சினிமா இல்ல தமிழ் சினிமா எப்படின்னா மார்க்கெட்லாம் எக்ஸ்டெண்டா இருக்கு. ஆனா இந்த நாய் தான் ஒரு குப்பை படத்தை விட்டுட்டு ஃபேக் கலெக்ஷன் போட்டுன்னு ஊருக்குள்ள சுத்தி நிக்குது. ஏன் இப்ப எஸ்கே பண்ணல? ஏன் பிரதீப் ராணா விக்னேஷ் ப்ரோ எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர் தேட்டரும் வந்து பாராட்டினானுங்க. அவன் கிட்ட வாங்கி குடிக்க சொல்லுங்க இவனை. சத்தியமா கேட்கலாம். உங்களுக்கு புரியலங்க ஒண்ணு. எனக்குமே அதான் சொல்றேன், ஒரு படத்தோடைய ஐடியா இருக்கணும். இப்போ ஒரு ஆக்ஷன் படம் எடுக்கிறியா, அது ஒரு ஆக்ஷன் படமா கன்சிடர் பண்ணி தான் ஆடியன்ஸ் பார்க்க போறான். லவ் டுடே மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்ட் படம் பார்க்குறியா, அது ஓகே. ட்ரைபல் எடுக்கிறேன், இது எடுக்கிறேன், அது எடுக்கிறேன், ஹிஸ்டாரிக்கல் மாதிரி பாகுபலி எடுக்கிறேன், அவன் என்ன எடுத்தான்னு அவனுக்கே தெரியல. கடைசி
ஆனா இதுக்கு வந்துட்டு ஜோதிகா சப்போர்ட் பண்றது என்ன, அதுக்கப்புறம் ஞானவேல் வந்துட்டு ரிவ்யூ மிக்சடா இருந்தாலும் அதான் அதுக்கப்புறம் எல்லாம் வந்துட்டாங்க ஹேட்ரஸ் தான் சொல்றது என்ன. அடுத்து சிறுத்தை சிவா வரும் அவங்க சொல்ற பாருங்களேன், அவன் இதுக்கும் மேல நீ ஆயிரம் யார வேணாலும் நீ சொல்லலாம். ஆனா திருத்த சிவா மட்டும் சிறுத்தைக்குட்டி மட்டும் சொல்ல வரேன். அவரை பார்த்தாலே எனக்கு அவனுக்கும் அவரை மாதிரி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நீ பார்க்கவே முடியாது. அவர் வந்து சத்தியம் பண்ணி கல்புராடி சத்தியம் பண்றாரு, புரியுதா? என் படம் ஹிட்டுங்க அங்க ஓடுதுங்க எனக்கு பாருங்க. ஆனா இன்டர்வியூ ப்ரோ இல்ல, நான் ஸ்கூல்ல படிக்கும் போது ஒரு ஃப்ளவர் இல்லடா மச்சான், இல்லடா ஒரு பூ இருக்கும் ப்ரோ, அது வந்துட்டு ஒரு டாக்ஸிக் இது மாதிரி ஒரு வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணும், புரியுதா? அதுல வந்துட்டு நீங்க ஃபில் பண்ணீங்கன்னா நீங்க செத்து போயிடுவீங்க. அந்த மாதிரிதான் சிறுத்தை சிவா பார்க்க பல மாதிரி இருப்பான். ஸ்கிரிப்ட் கேட்டா நீங்க செத்தே போயிடுவீங்க. விஜய் வந்துட்டு ஸ்கிரிப்டை கேட்டு அஜித் ஒருத்திட்டாரு, நல்ல வேலை விஜய் தளபதி மோந்து பார்க்கல. ஆனா இதை மோந்து பார்த்த அதான் அஜித்துக்கு ஒரு பால், ரஜினி வந்துட்டு இன்னொன்னு பால், கங்குவாலாம் லவ் கபால். அதான் லவ் கபால். போன வருஷம் அண்ணாச்சி இல்ல ஒரே ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ ஒண்ணு பார்த்தேன். சிவா வந்து எது எஸ்கேக்கு கூட பாத்தீங்கன்னா கதை வச்சுக்கிறதா சொன்னாப்புல. நவீன கொஞ்சம் இல்ல அந்த வீடியோ கூட இருக்கு, பாத்துக்கோ. யோசிச்சு பாருங்களேன் டேய், கஷ்டப்பட்டு யோசிச்சு பாருங்களேன், கஷ்டப்பட்டு துப்பாக்கி வாங்கி கூடதான் கமல் ப்ரொடக்ஷன் எல்லாம் பண்ணி இன்னும் ஒரு இட்டு கொடுத்தா ஒரே ஒரு படம் சார் சிறுத்தை சிவா கூட. ஆனா தெரியல, இது எஸ்கே எல்லாம் போனா அவ்வளவு முடிச்சு விட்றீங்க போங்க. ஏன்னா இதுல ஆனா விக்னேஷ் ப்ரோ நம்மளே ஒரு டைம் கேட்ட ஞாபகதா, அதாவது இல்ல இப்ப விஜய்க்கு அடுத்த ரஜினி இருப்பான், கண்டிப்பா இருப்பான் அது, ஏன்னா அந்த டைம்ல வந்துட்டு இருந்தான். ஆனா அவனே வந்துட்டு அண்ணத்தை விட்டு முடிச்சு விட்டான். அப்பதான் யோசிச்சேன் விக்னேஷ் ப்ரோ, அதாவது மினிமமா பண்ற உண்மையிலே மினிமம் கேரண்டி அப்ப ரஜினி கிட்ட இருந்துச்சு. இப்பதான் லால் சலம் வேட்டைன்ல போயிடுச்சு. ஆனா அவனே வந்துட்டு முடிச்சு விடும் போது நான் கேட்டேன் இவர்கிட்டே, ப்ரோ இவனே முடிச்சு விடுறான், ஆனா சூர்யாக்கெல்லாம் மார்க்கெட் இல்ல ப்ரோ, அவெல்லாம் வந்தானா ரொம்ப கொடுமாதியம் ப்ரோ. சிவாவோட ஸ்பெஷல் சிறுத்தை சிவா, நான் சிறுத்தைன்னே சொல்லிடுறேன் ஓகேவா? சிறுத்தையோட ஸ்பெஷல் என்னன்னா அவர் பிளாப் கொடுக்கறது அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனா ஒரு வாட்டி காலை வச்சுட்டு போனா இருந்தீங்க அந்த ஹீரோ எப்படி ஜெயிச்சிருக்கிறதே பாத்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் சத்தியமா ப்ரோ. இல்ல அந்த படம் அப்படியே இருக்கும் தெரியுமா? இவன் இல்ல ப்ரோ, இது எப்படி தெரியுமா? இப்ப விஜய் வந்துட்டு இப்ப சுமாரான ஒரு படம் எடுத்துக்கலாம். ஏன் பைரவத்தை இப்ப பைரவாவை யாராவது இப்ப ட்ரால் சீன் எடுத்து போட்டு கலாய்க்கிறானுங்களா? கிடையாது. ஆனா வேதாளம் ஒரு ஹிட் படம் தான், 100 கோடி பண்ணிருக்க படம். ஆனா அந்த படத்தை இன்னி வரையும் வந்துட்டுதான் டீ கடை சீன் அவுத்துறதுல இருந்து லைட் ஆஃப் பண்ணிட்டு வாடான்றதுல கலாய்க்கிறானுங்க. இதே எல்லாமே இப்ப அண்ணா தேவையில்லையும் ப்ரோ, அண்ணா தேவும் ஃபிளாப்பு, ஏன் வேட்டைன்னு ஃபிளாப்பு, புரியுதா? ஆனா வேட்டைன்னு அவ்வளவு கலாய மாட்டானுங்க, ஏன்னா அந்த படம் போர் அடிக்கும், இது பண்ணுவானுங்க. அதுல கேரக்டரும் அவன் யாரு ஒரு மாதிரி நண்பருக்கும் கான்வர்சேஷன் இன்ஸ்டாலதான் ஒருத்தர் மீன் போட்டு வச்சிருந்தான். போன் பண்ணுவாரான் காலைல, சாய் சொல்லுங்க சாய், இல்ல ஷூட்டிங் போலாம் சாய், தூக்கம் வருது சாய், ஓகே சாய் எனக்கும் தூக்கம் வருது சாய், பாய் நாளைக்கு பாய். இப்ப நம்ம எந்த ஊர்ல போயிட்டு இருக்கு ப்ரோ? சென்னை தான் ஷூட்டிங் போகுது. என்னது சென்னை தான் தளபதி. ஆமாங்க எல்லாம் இப்ப யாரும் கண்டுக்கிறது இல்லைங்க. அவன் யாரு தெரியுமா? எஸ்கே வந்துட்டு என் புறமண்டல வச்சாலும் சரி, எவன் வந்து என் புறமண்டல வச்சாலும் சரி, நான் கடவுளே அஜித்தன் கத்தின்னு போற கும்பல் அது யாரு தெரியும்? அதாவது நான் சொன்ன மாதிரி பாலையா ஃபேன்ஸ் ஆயிட்டானு ப்ரோ. பாலையா ஃபேன்ஸ் நீங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா, அவனை எதுக்கு கத்துறான் ஏன் கத்துறன்னு தெரியாம கத்தின்னு இல்லைங்க. அதான் இல்லைங்க, ஆனா அந்த ஸ்டேட்ல பார்த்தா வேற எல்லாருமே பெரிய ஆளா இருப்பானுங்க இவனை தவிர பாலையா. ஆனா பாலையா வந்துட்டு சரி இவன் ஓரமா ஏதோ இருந்துட்டு போட்டான் அப்படின்னு விட்டுருவானுங்க, புரியுதா? ஆனா அவனை பெரிய ஆள் மாதிரி காட்டுவானுங்க, ஏதோ அவன் பெரிய ஆள் மாதிரி. ஆனா பாலையா இல்ல அஜித்தா பாலையான்னு கேட்டா பாலையா கிரேஸ் அதிகம். அஜித் வந்துட்டு எல்லாம் விட்டானுங்க, இப்ப இருக்கிற இதுல எல்லாம் விட்டானுங்க. இப்ப இருக்கிற லாஸ்ட் ஸ்டேஜ் வந்துட்டு இந்த 90s, அதுக்கப்புறம் இயர்லி டூ கூட சொல்ல முடியாது. அந்த டைம்ல இருந்த ஒரு சில ஃபேன்ஸ் மட்டும் தான் அவனுக்கு மட்டும் இருக்காங்க. இயர்லி 2Kல வந்துட்டு சாரி இப்ப இருக்கிற 2Kல வந்துட்டு எவனுமே அந்த இனம் எப்படி சர்வே எழுதுன்னா அடிக்கடி பாத்தீங்கன்னா போட்டோ வரும் ஓகேவா? அந்த பைக்கு பக்கத்துல செல்ஃபி, ஹோட்டல் கடையில செல்ஃபி,
ஆனா இளைய இதுல ஹைலைட் என்னன்னா, அப்போ ஹரி போட்டோ அவ்வளவு நாள் சும்மா இருப்பான்டா, போட மாட்டான். விஜய் ஏதாவது ஏதாவது update வெளியே வந்துச்சுன்னா வந்துட்டா போட்டுருவான். விடுடா இதுதான் விஜய் வில்ல போட்டோ விடுறான்னு. அதான் இதுல ஹைலைட் என்னன்னா, பழைய பழைய ஒரு மாசம் பழைய போட்டோ எல்லாம் விடுவான். இல்ல ஹரி ஒரு இடத்துல போட்டோ எடுத்திருந்தாரு, ஓகேவா? ஆனா அதே ஆங்கிள் இல்ல அதே மாதிரி ஆங்கிள் அதே மாதிரி தலையை வந்து டெல்ட் பண்ணி பாத்தீங்கன்னா சேம் இதுல ஹெலிகாப்டர்ல உட்காந்து இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஒரே பேக்ரவுண்ட் செக் பண்ணி இல்ல சில பேருக்கு ஞாபகம் ஏர்போர்ட்ல பிளெயின்ல போயின்னு இருக்கு, பிளெயின்ல இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா அஜித் வந்துட்டு விண்டோ சீட்ல உட்காந்து இருப்பான், பக்கத்து சீட்ல சிறுத்தை இருப்பான், அவன் உத்து குறுன்னு பார்ப்பான் அவனுக்கு. ஞாபகம் அது சரியான போட்டோ அர்த்தம். ஆமா அது அடுத்த காம்பினேஷன் அதான் போல. ஒருத்தன் கூட ஒரு மீம் போட்டிருந்தான் ப்ரோ. அதான் 2026 வந்துட்டு விஜய் வந்துட்டு எலெக்ஷன் நிக்கிறாரு, அஜித் வந்துட்டு சிறுத்தை ஷோ கூட படம் பண்றான்னு சொன்னாங்களா, அதை மேல போட்டுட்டு கீழே வந்துட்டு போட்டிருப்பான் ஒருத்தன், சிறுத்தை ஷோ கூட படம் பண்றதுக்கு சும்மாவே இருக்கலாம் அஜித், இதுக்கு விஜய் தான் கரெக்ட், எலெக்ஷன் ஆகுது நின்னுன்னு. அதான் சொல்றேன். இப்ப சும்மா கேக்குறேன் ஹரி, உனக்கு சிறுத்தை ஷோ கூட படம் பண்ணணுமா இல்ல சினிமா விட்டு போகணுமான்னு கேட்டா என்ன சொல்லு? போயிடலாம் என்ன கேட்டா சத்தியமா அதாவது இந்த மொட்டை மதன் வருமே, நான் போறேன் இதெல்லாம் வெறும் இது இல்ல. இங்க மீன்கள் விற்கப்படுன்ற ஒரு பிரசாந்த் டீல் ஆரம்பிச்சு கடைசியா ப்ரோ எப்பவுமே மட்டும் இருந்திருக்கணும் இந்நேரம். எப்பவுமே இல்லடா உங்களுக்கு நண்பன் டைம் ஞாபகம் இல்ல, நண்பன் விஜய் பண்ணிட்ட பிறகு இவன் என்ன பண்ணானுங்கன்னா, அதான் அதுக்கப்புறம் துப்பாக்கி இதெல்லாம் வந்துட்டு போயிட்டு இருக்கு, இவனுங்க வந்துட்டு சொன்னானுங்க விஜய் அஜித்துக்கு ஒரு ஸ்கிரிப்ட் அவர் வச்சிருக்காருன்னு. ஆனா சங்கரை கேட்டா யாருன்னு கேக்குறான், ஒரு நண்பன்ல ஒரு சீன்ல லைப்ரரியில ஒரு இன்டர்வியூல கேட்டாங்க, அதான் அஜித்தோட படம் பண்ற கேட்டா இல்ல நான் இதுலதான் விக்ரம் கூட அந்த மாதிரி வேற இது பண்றேன் ஸ்கிரிப்ட் பண்றேன்னு சொல்லிட்டு அசிங்கமா விஷயம் நாய்களுக்கு. விக்ரமா அப்போ எங்க அஜித் குமார் அவன் யாருன்னே தெரியாதுன்னு. இல்லடா சில பசங்க இந்த லவ் பண்ணுவானுங்க, ஓகேவா? கடைசி வரைக்கும் அந்த பொண்ணுக்கே தெரியாது, இவனை கடவுளையும் வாழ்ந்து முடிச்சுவானுங்க. நீங்க அந்த மாதிரி இந்த பிரசாந்த் நீல கதை அப்படிதான், புரியுதா? அதாவது கடைசி வரைக்கும் அவருக்கு யாருன்னே தெரியாது, இவனை ஃபேன்ஸ் கொண்டாடி முடிச்சுட்டு கடைசியா டிராப் ஆயிடுச்சு. இது போயிட்டாரு. இதுக்கே இப்படி அடுத்து தெரியாதா நடுவில் ஒரு பஜனை விட்டானே, ஞாபகம் இருக்கும் நினைக்கிற சில பேருக்கு. தூம் 4ல வந்துட்டு அஜித் குமார் இருக்காரு. ஆமா தூம் அது இடையில இவரு வேற போயிருங்க அப்படியே சூர்யா. இல்லடா எனக்கு புரியலடா, கற்பனையிலே வாழ்ந்துருவாங்களா? மேல டெம்ப்ளேட் போட்டா அந்த 1000 கோடி முடிஞ்சிருச்சா, நல்ல துண்டு போட்டு உட்காந்து சூரியகிரீன் முடிச்சுட்டாங்க. முதல்ல இல்ல ஒரு ஃபேக், இப்ப ஒரு பொய் சொல்லி ஒரு படத்தை வித்தது கூட தப்பு இல்ல, ஆனா படம் தான் ஃபிளாப் ஆயிடுச்சு, அதையாவது அக்செப்ட் பண்ணி கம்மன் இருக்கிறத விட்டு எது இந்த மாதிரி பண்றான்னு புரியல. இப்ப இந்த இந்தியன் 2ல கம்மன் பாத்தீங்களா? என்ன சொல்றது, கம்மன் சைலண்டா அதுக்கு சாரி கேட்டாங்க ப்ரோ இந்த டிமாண்டி காலனி 2 ப்ரமோஷன்ஸ்ல. ஆனா இவனுங்க டீம் யார் தெரியுமா? மானம் கட்டவனுங்க. இன்னும் அதாவது அஞ்சான அண்டர் ரேட்டர் நினைச்சுனுங்கிற ஒரு தற்கொலை கும்பலை பாத்துருக்கேன். சரி இந்த சொல்லுவான் தெரியுமா, தன்னோட மத்தவங்களோட பயம் தன்னுடைய பலம் நினைச்சுன்னு தெரியுற தற்கூரி பசங்க சார்னு ஒரு டைலாக் இருக்கு, அந்த மாதிரிதான் இவனுங்க. எனக்கு ப்ரோ தனஜெயன் ஒரு இன்டர்வியூ எல்லாம் யாராவது இருந்தா கொடுங்க, சத்தியமா நிறைய கண்டென்ட் இருக்கும் அதுல. உண்மையில அதை வச்சு ஒரு நாள் என்ன 2 நாள் கூட அடிக்கலாம், அவ்வளவு ஜாலியா இருக்கும் தெரியுமா தனஜெயன். அவ்வளவு சொல்லிருப்பாடுறா, இது கூட பரவாயில்ல. இல்லடா வேட்டைன்னு அதான் இந்த கங்கோ கிளாஷ் ஆனா கங்கோ ஈஸியா அடிச்சிரோம்னா, ஏண்டாடி எங்களுக்கும் பெருசா பிடிக்காது, பெருசா பார்த்தா நாங்களும் திட்டதான் செய்வோம். ஆனா இது இல்ல யோசிச்சு பாருங்களேன், பெருசா இவனா கிளாஷ் ஆயிருந்தா என்னடா ஹரி நீயே சொல்ற, என்னடா இருக்கும்? பெருசு ஒரு 20 கோடி டிஃபரன்ஸ்ல ஜெயிச்சிருப்போம் நம்ம. இல்லடா நம்மளே இந்த சூப்பர் ஸ்டார் போட்டு நமக்கு இல்ல விக்னேஷ் இது எப்படி தருமா? இல்ல அது உண்மையில இப்ப வேட்டைன்னு ஒரு மொக்கப்படும் ஃபிளாப், புரியுதா? ஆனா வந்திருந்தா என்ன பண்ணிருப்பானா, இல்ல ரஜினி காலர் தூக்கி விட்டு பாத்தியா கிளாஸ் வின்னு பாத்தியா, இல்ல அப்படி இல்லடா ஓட்டிருப்பானுங்க, நம்ம பசங்களே போயிருப்பானுங்க வேட்டைக்கு. நீ அப்படி இல்ல, இனிமே கிளாஸ்ன்னு வந்துட்டா இவனுங்கெல்லாம் ஒரு பக்கம் சாஞ்சிருவானுங்க.
ஆனா நம்ம பசங்க என்ன தெரியுமாடா, வேட்டன் சப்போர்ட் பண்ணி இருக்க மாட்டானுங்க, கங்கோவுக்கு சப்போர்ட் பண்ணி செருப்படி வாங்கிருப்பானுங்க நம்ம பசங்க. சத்தியமா தான் பண்ணிருப்பானுங்க. எவனும் சப்போர்ட் எல்லாம் பண்ணிக்க மாட்டான்டா. இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் எவனாச்சும் சப்போர்ட் பண்ணுவானாடா? இல்ல இல்லங்க, இல்ல சில பேர் சொல்றேன். அது ரிலீஸுக்கு முன்னாடி கங்குவாலாம் ரிலீஸுக்கு அப்புறம் ஒருத்தர் சப்போர்ட் பண்றானா அது 3 பேர் தான் இருக்கும். ஒண்ணு ஜோதிகா, இன்னொன்னு அந்த ஞானவேலு, அப்புறம் தனஜன் வேணா இருக்கும் நினைக்கிறேன். ஏன் டைம் பாஸ்ல கூட ஏதோ திட்டினா, நாம டைம் பாஸ்ல கூட வந்துட்டு அந்த படம் பிடிக்கல, ஆனா முட்டு கொடுத்தான். ஏதோ சவுண்ட் சரி இல்லடா, அது சாஃப்டா எப்படி சொல்றதுன்னா, அது வந்து அந்த சவுண்ட் மட்டும் தான் சரியில்லை. அது வந்து நல்லா வந்திருக்க வேண்டிய படம், இதனால கெடுத்து விட்டாங்க. மத்தபடி படம்லாம் நல்லா தான் இருக்கு. இல்லைங்க, நேத்தே சொன்னேன். நான் பார்த்த அதே தியேட்டர்ல தான் நான் சலாரும் பார்த்தேன். சலார்ல இருந்த எலிவேஷன் தமிழ் சினிமால எந்த படத்துலயும் இருக்காது. அதாவது எலிவேஷன் என்ன, அடிக்கடி பில்டப் பண்றதுக்கு அந்த படமே சலார் பில்டப்ல புரிஞ்சுனா நீ சலார் கூட கம்பேர் பண்ண. இல்ல அதை ஏன் சொல்றேன்னா, இல்ல ப்ரோ, ஒரு இப்போ ஒரு படத்துல கதை இருக்காது, பில்டப் மட்டும் இருக்கும்னா அது சலாரு. ஆனா நல்லா இருந்துச்சு பில்டப், அதெல்லாம் ஏத்துக்கிற மாதிரி தான் இருந்தது. நான் சொல்றது என்னன்னா, அவன் அவ்வளவு பில்டப் பண்ணும் போது என் காது ஒரே நிமிஷம். அது வந்து கதை வந்து பாத்தீங்கன்னா உனக்கு கொஞ்சம் சிக்ஸாக்கா இருக்குமே தவிர, மத்தபடி அது வந்து என்ன சொல்றது, சீஸ்ஃபயர் அது இதுன்னு சொல்லிட்டு அந்த இதுக்காக அதுதான்டா சொல்றேன் நானு. அந்த கதைக்காக கொஞ்சம் மெனக்கட்டு இருப்பான்டா, புரியுதா? அது வந்து ரூல் புக் இருக்கு, அதுக்கு வந்து ரூல்ஸ் இருக்கு, இவன் வந்து இருக்கானுங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா மத்த கண்ட்ரில இது வேற மேட்சர். அவர் என்ன மேட்ச் இல்ல நீ அது கூட கம்பேர் பண்ண முடியாது. அதுதான் சொல்றேன், இதே சலார் கூட அது கம்பேர் பேசி முடிச்சிடறேன். அது எதுக்கு கம்பேர்னா, அதாவது அவ்வளவு எலிவேஷன் பண்ண படத்துலயே வந்துட்டு நல்லா இருந்துச்சு. காது எதுவுமே அஃபெக்ட் ஆகல, நம்ம பாட்டுக்கு வெளியே வந்துட்டோம். இந்த பைத்தியக்காரன் படத்துல 10 நிமிஷம் அந்த பிளாஷ்பேக் ஆரம்பிச்ச 10வது நிமிஷமே காது வலிக்குது. யோசிச்சு போறப்போ அப்ப யார் மேல தப்பு? இவன் மேல தான். அது சும்மா அங்க தியேட்டர் ஓனர் நான் இப்ப நீ எல்லாம் தியேட்டர் ஓனரா இருந்தா என்னடா பண்ணுவேன்? உம்மல பழி போடுறான், இவனுக்குதான் சரியில்லை, படம் நல்லா இருக்குன்னு சொன்னா நீ என்ன பண்ணுவ? ஏண்டா படத்தை ஒழுங்கா எடுக்காம எங்க மேல தப்பு சொல்லுங்க. இல்ல டிஎஸ்பி 19 திட்டாதீங்க, பில்லட் சாங் எல்லாம் கொடுத்திருக்காப்ல. இது வேற ஏதாவது தட்டை தூக்கி நானா வந்து அந்த நயன்தாரா ப்ரொடக்ஷன்ல படம் வரட்டும். இருக்கு எதுவா இருந்தாலும் இந்த வருஷமே பாத்துக்கோண்ணா, அடுத்த வருஷம் விட்டுருங்கடா. பாவண்டா நயன்தாரா. ப்ரோ ஆனா இந்த படம் 150 கோடி ஆச்சுன்னா கங்குவா அதுக்கு ஃபுல் கிரெடிட் டிசா பட்டானிக்கு தான் ப்ரோ. டாப் 10 வருமானம் இந்த கிராஸ் 100 100லாம் வந்துரும்டா, நியாயமா பார்த்தா 100 வந்துரும். 120 கிட்ட. எனக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேக்குறேன். ரப்பர் பந்து 100 இது போட்டாங்க, கலெக்ஷன் போட்டாங்க. ப்ரோ ரப்பர்லாம் 50 இல்ல, அது 100லாம் பண்ணல, 50 பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல. இது பண்ணுது பண்ணலன்றதாண்டி அது கலெக்ஷன் போட்டாங்க, அவங்களே டீசெண்டா விட்டாங்கல்ல. அதெல்லாம் போடல. யார் போட்டா? எனக்கு தெரிஞ்சதான் மகாராஜா போட்டாங்க, ஏன்னா அது ஆச்சு 100 கோடி ஆச்சு போட்டாங்க. அரண்மனை கூட ஆச்சு. ரப்பர் பந்து படத்தை பொறுத்தளவு அது கலெக்ஷன் ஆச்சு ஆகலன்றதாண்டி அது கதையாவே எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சு. இன்னொன்னு ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட். அது வந்து அந்த என்ன சொல்றது, இதுக்கு இவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு அந்த கேஸ்டிங் மட்டும் தான் அது இது செலவாயிருக்கும். மற்றபடி பாத்தீங்கன்னா அந்த இது எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு பட்ஜெட்ல தான் அது இருந்தது. நம்ம அடுத்த படம் தீபாவளி கன்ஃபார்ம் ஆயிடும் போல ஆல்மோஸ்ட். நான் எப்பயோ ட்வீட் போட்டேன். இன்னொன்னு, நீ எப்படி பார்த்தாலும் தீபாவளிக்கும் லீவ் அதிகமாகுது. ஒரு நாள் செக் பண்ணி தசராக்கு வருது. இல்ல காந்தாரா வர்றதுக்காக எல்லாம் இல்ல, நம்மால கேஜிஎஃப் 2 கூடயே வந்துட்டு விடுற ஆள் தான், புரியுதா? இந்த ஆளு வந்துட்டு அப்படி இல்ல ப்ரோ, இல்லடா எவன் வந்தாலும் கிளாஷ் போடலாம், பிரச்சனை இல்ல. லாஸ்ட் பண்ண நமக்கு சோலோ ரிலீஸா வேணும், அதான் மேட்ரு. ப்ரொடக்ஷன் எனக்கிட்ட கிளாஷ் வரணும்னு ஆசை, ஒரு பெருசு வரணும்னா வரமாட்டான், அது தெரிஞ்ச கதை. ஆனா வந்துட்டு அதான் கர்நாடகா ப்ரொடக்ஷன் ஹவுஸ்னால இது தீபாவளின்னு ஏற்கனவே தெரிஞ்சதுதான். ஏன்னா அங்க வேற ஏதோ படம் வர்றதை தாண்டி ஒரு தீபாவளி கன்சிடர் பண்ணுவாங்க. ஃபெஸ்டிவல் தான் எல்லாமே வரணும். ஏன்னா கேக்குதாடா, அதாவது கிளாஷ் வந்தாலும் வரட்டும். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா அது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க விட்டு என்ன வருவாங்களோ அது அவங்க விருப்பம் பார்க்க
இல்ல அதாவது இருங்க கூலி படம் கூட ஒருத்தன் வரணும்டா இல்ல கிளாஸுக்கு வர சொல்றான் அவனை. இல்ல மச்சாயிரா இல்ல மச்சான் ஒருத்தன் ரெட்ஜெண்ட் தூக்கிக்கின்னு லைக்கா தூக்கிக்கின்னு வெறும் ஃபேமிலி படம் தான் விஜய் எடுக்கிறான் அவன படம் ஓடாதுன்னு நினைச்சிட்டு ஒருத்தன் டார்க் டெவில்னு ஒருத்தன் வந்தான். அவன் என்ன ஆனான்றது எல்லாருக்கும் தெரியும். இது வரைக்கும் என்ன புலம்பானுங்கன்னு தெரியும். இனிமேல் எப்ப வருவான்னு மட்டும்தான் தெரியும். இன்னொன்னு ஹரி கூலி எல்லாம் கிளாஸ் வரக்கூடாது. ஏன்னு வைங்க ஆவண்டா என்ன சொல்ற ஹார்ட் ஆபரேஷன் வரட்டும் போறப்போ மொத்தமா முடிச்சுட்டு போயிரு. இல்ல எனக்கெல்லாம் பாவம் இல்லைங்க. இது எப்படி தெரியுமா லோகேஷ் காம்பினேஷன் படம் ஹிட் ஆகணும் இப்ப கூட சில பேர் நினைப்பீங்க. அதுக்கு மட்டும் பாரு அந்த படம் மோசமா இருக்கிறா புரியுதா? அது ஆறு டூப் வச்சிருப்பாங்க. இருக்குன்னு சொல்றீங்களா இல்ல படம் வரக்கூடாது? ஏன்டா அவருக்கு அறிவு இருக்காடா டேய்? அவருக்கு எலெக்ஷன் டைம்ல அவருக்கு ஏதாவது படம் பார்த்து அவருக்கு ஏதாவது ஆச்சு ஏன்டா யாரா பொறுப்பு பெருசு ஒரு ஓட்டு போயிருந்தான்றார். அது வேற யாராவது சரிதான். இல்ல மேட்ரு கேள்றா இனிமே சிலது யோசிப்போம். ஆனா அது மேக்ஸிமம் அந்த மாதிரி நடக்காது. அதே மாதிரிதான் இந்த படம் ஒரு மல்டி ஸ்டார வச்சு நடக்க விட்டு பிஜிஎம் போடுவானே தவிர அதே மல்டி ஸ்டார் இதுக்கு மேல ஹாலிவுட்ல தான் கூட்டாது. இந்தியாவில் நடிகரே கிடையாது. மல்டி சூப்பர் ஸ்டார் இல்லங்க இது 2000ல இருந்து ஆரம்பிச்சிட்டான். இது நம்ம கண்டுபிடிக்கதான் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சரி இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது ஹாலிவுட்ல இருந்து யாரு டாம் க்ரூஸ் வேற யாரு இருக்காங்க ஜாக்கி சான். இல்ல அண்ணா பேரு டைட்டில்ல மட்டும்தான் தலைவர் 171 172 இருக்கும். ஆனா இவரே கேமியோல தான் இருப்பாரு படத்துல. இல்லடா இப்ப நீ யோசிச்சு பாத்தியா? இப்ப வந்துட்டு யாருமே வந்துட்டு ரஜினியும் கம்பேர் பண்றது இல்ல. எல்லாம் விஜய் தான். சூரிய ஃபேன கேட்டா விஜய், இந்த ஃபேன கேட்டா விஜய், அந்த ஃபேன கேட்டா விஜய், ரஜினி எல்லா ஃபேன கேட்டாலும் விஜய்ன்றானுங்க. கூட இன்னொன்னு பீக்ல இருக்கிற ஒரு ஆக்டர்னு இப்ப நான் சும்மா ஒரு வார்த்தை சொல்றேன். பீக்ல இருக்கிற ஒரு ஆக்டர்னு ஒண்ணு சொல்றோம்னா இந்த வார்த்தை பீக்குனாலே இது யாரு சொல்லுவாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். இப்ப இருந்த ஸ்டேஜ்ல எவனாவது ரஜினி சொல்றானா? ஒருத்தன் கூட நான் சொல்லி பார்த்தது இல்ல ரஜினி பீக்ல இல்ல பீக்ல இருக்கான பீக்கா இருக்கான் அவன் கொடுத்தாரு. ஹரி கேக்குதா? வேட்டையன் பார்த்துட்டு ஒரு சின்ன பையன் வந்து சொன்னா தலைவர் செம்மையா நினைச்சிட்டாரு. அடுத்த தளபதி தலைவர் தான் தளபதியா இதே மாதிரி அடுத்த சூப்பர் ஸ்டார் ரஜினி தான் எவ்வளவு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு ஜெயிலர்ல சிரிப்பான் பாரு அதுக்கு மீம் ட்ரிபிள் வேற லெவல். ரெண்டுமே கிளாஸா இருந்தா கண்டிப்பா வேட்டையன் ஓடி இருக்கும் போல. கங்குவாவும் வேட்டையன். அந்த பக்கம் பீடியில இருந்து மூஞ்சி வரும், இந்த பக்கம் சரி ஓகே. சரி வாங்க புஷ்பா 2 பத்தி பேசுவோம். புஷ்பா 2 ஒரு சாங்கு அது அத வச்சுதான் இது பண்றாங்க. என்ன பண்றாங்க? ஈஸி ப்ரோ லெஃப்ட் ஹேண்ட்ல வச்சிரோம். வியாபாரம் பண்றாங்க, கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. வியாபாரம் பண்றாங்க. எனக்கு இது சாங்ஸ் பெருசா ஒண்ணும் வரல. ஆனா 1ல தாறுமாறு சாங்ஸ், இதுல இன்னும் வரலையே. தெரியல. ட்ரைலர் நான் கூட ஏதோ கொஞ்சம் மொக்கையா தான் இருக்கும்னு நினைச்சேன். ட்ரைலர் சூப்பரா இருந்துச்சு. கிராண்டா செம்மையா இருந்துச்சுடா ட்ரைலர் பொறுத்தளவு. இது இல்ல எனக்கு, ஆனா அது லைட்டா எனக்கு வந்து இந்த சாங் எல்லாம் எதுவுமே அந்த அளவுக்கு இல்ல. கொடுத்த பில்டப்புக்கு இது ஒண்ணுதானே ஒர்த்தா இருக்கு. இல்ல அந்த டிவில சாங் கூட உங்களுக்கு எதுவுமே பாத்தீங்கன்னா வேற மாதிரி டோனே கலர்ஃபுல்லா இருக்கும். புரியுதா? ஓவன்டவா சாக்கு. சோ இது வந்து அந்த அளவுக்கு இது வந்து வருமானு தெரியாது. அது சாங் அதாவது படம் ரிலீஸ் ஆகுதுக்கு முன்னாடி அது தமிழ்நாடு ஆண்கள் நலசங்கம்னு சொல்லிட்டு அங்க கேஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி ஆண்களை வந்து தவறா இது பண்ணிருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா கான்ட்ரவர்சி எல்லாம் பேசியிருந்தாங்க. ஸோ ஆமா இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இதாகுமா என்ன சொல்றது, அதுல சாங் வந்து பேசப்படுமா? சும்மா பேருக்குன்னா இருக்கு, நல்லா இருக்கு. சரி டிவில நல்லா இருக்கு. சாங்கா உனக்கு அந்த சாங் இதுல வில்லன் யாரு? ஃபகத் ஃபாசில் தானா இல்ல வேற யாரா இருக்காங்க? ஃபகத் ஃபாசில் தான் பார்த்தாலே தெரியல. எனக்கு தெரிஞ்சு இல்ல அந்த படத்துல வந்து கிளைமேக்ஸ்ல மட்டும் வந்துட்டு போனான்ல, ஃபகத் ஃபாசில் வந்துட்டு போனான்ல,
இதுல கிளைமேக்ஸ்ல மட்டும் விஜய் சேதுபதி வருவானான்னு தெரியல. விஜய் சேதுபதியா? முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க அவன் வரான்னு சொல்லிட்டு. அது தெரியல இருக்கானா இல்ல. இல்ல இல்ல படம் ஷூட்டிங் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி சொன்னாங்க, அதுக்கப்புறம் சொன்னாங்க ஏதோ இப்ப கூட ரீசெண்டா கூட போட்டிருந்தாங்க, அதுக்காக தெரியல இருக்காது அப்படின்னா அவனை வச்சே வியாபாரம் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா 1000 பண்ணுமான்னு டவுட் தான். இவன் போட்டிருந்தானே இல்ல 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 ஹைப்பு வந்து அரியே எங்க புஷ்பா 2 தான். ஹைப்பு 1000 பண்றோம்டா, கண்டிப்பா பண்றோம். இது இன்ஸ்டால அந்த இது ஃபேன் பேஜ் முதல்ல இப்ப இல்ல இவனோட சொல்றேன், ரூரல் சைடுல ஒரு படம் இம்பாக்ட் இருந்தாலே அந்த படம் ஆல் ஓவர், அதாவது நார்த்ல வந்துட்டு பெரிய கிளிக் ஆயிடும். புஷ்பா அதான் நார்த்ல இப்ப எப்படி தெரியுமா, நார்த்ல அங்க பெரிய ரெக்கார்டு, சவுத்லயும் படம் அதான் 4 மாசின்னு ஒரு ஐட்டம் சாங், இது ஒழுங்கா எடுத்தாலே படம் ஹிட். அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவளே குவாலிட்டி தான். 4 மாசின்னு ஒரு இதான் ஒரு இது ஒரு ஐட்டம் சாங், அவள்தான். இது இருந்தாலும் 1000 பண்றோம்டா, அந்த மாதிரிதான். ஆனா எனக்கு என்னமோ புஷ்பா 1000 அடிக்கிறதுக்கு தமிழ்நாடு சைடும் கேரளா சைடும் கொஞ்சம் கிளிக் ஆனாதான் வருமோன்னு தோணுது. மினிமம் 300 பண்ணுண்டா நீ 1000 அடிக்கிறதுக்கு. 300 அவன் 400 பண்ணுவான். 300 கம்மிடா, அவன் பண்றான்டா 400. அதான்டா சொல்றேன், மினிமம் 300 பண்ணாதான் உனக்கு 1000 வரும். 400 பண்ணுச்சுனாலுமே உனக்கு ஓவர்சீஸ் அப்புறம் ஒரே கேட்டா இல்ல இல்ல அலெக்ஸ் நான் சொல்றேன் என்னன்னா, படம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரைலரா பாக்கும்போது அது வந்து செம்மையா இருக்கு, ஓகேவா. உனக்கு வந்து பாத்தீங்கன்னா படமாவும் உனக்கு அது கிளிக் ஆச்சுன்னு வையேன், நம்ம ஊர்லயே கொஞ்சம் நல்ல பெரிய நம்பர் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அது பார்ப்போம். எனக்கு என்ன ஒரே ஒரு சின்ன டவுட்டா இருக்குன்னா, பார்ட் 1ல வந்து பாத்தீங்கன்னா சாங் எல்லாம் அவ்வளவு இதா இருக்கும். உனக்கு அந்த ஸ்ரீவல்லி சாங்ல இருந்து எல்லாமே பாத்தீங்கன்னா உனக்கு வந்து நிறைய இது அந்த டைம்ல இது எல்லா லாங்குவேஜ்லயும் ஹிட். அந்த அதுதான் அந்த ரீல்ஸ் போட்டே இதாச்சு அந்த டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா. ஸோ இதுல அந்த மாதிரி வந்து சொல்லிக்கிற மாதிரி இன்னும் சாங் எதுவும் வரல. வேலை ஸ்ரீலீலா சாங் வந்து அதை சீக்கிரட்டா வச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல. இன்னொன்னு டிஎஸ்பி முன்ன மாதிரி மியூசிக் போடுறானான்னு தெரியலையே. இதுலயே கங்குவாலி இப்படி எடுத்துட்டு இருக்கேன். ட்ரைலர்ல நல்லா இருக்குது இல்ல, கம்முன்னு இருக்கு எல்லாத்துக்கும். ஆனா இதுல நம்மால யார் தெரியுமா, நீங்க டவுட் படுறது தப்பு இல்லை. அது ஏன் அந்த டவுட் வருதுன்னா, இந்த கரும்பு பிடிச்ச கங்குவால எல்லாம் இவனை அடிக்கணும். ஹரி இந்த சொல்லுவோம் பத்தியா, அதான் தமிழ் வேறங்க. அப்படி பார்த்தா சாமி டூ கொடுத்துட்டு தான் போயிட்டாங்க. பயமா தான் இருக்குல்ல. அவன் நல்ல வில்லன் தான் ப்ரோ, அதான் சொல்றேன். அனிமல் எல்லாம் நல்லா பண்ணவனு கூப்பினது பிச்சைக்காரனாக்கி ஏன் கார்த்தே எடுத்துப்போமே, இல்ல கார்த்திக் எல்லாம் லுக்கு செட்டு தான் அவன் உண்மையிலே. ஆனா அவன் ஜப்பான்ல வந்துட்டு கவுந்து போயிட்டான். ஆனா ஜப்பானை விட கேவலமான ஒரு லுக்குனா அது அந்த பேர் என்னது, அவன் பேர் கூட தெரியல, கங்குவால மறந்து போச்சு. அதான் ஆமா. ஆனா ஹரி நவீன இவனை என்ன சொல்ற, ஜப்பான் காத்திய வந்து ஒருத்தி வந்து டயர் ஒன்னு நினைச்சிட்டு இருக்கேன். அவன் நினைச்சா எனக்கு பெரிய ஆக்டர் நினைச்சிட்டு இருக்கா, டயர் ஒன் இல்ல பெரியடா. சரி ஓகே, அது சரி விடு, சொன்னா நானே ஏசி கொடுத்துருவாங்க. என்ன பண்றது. என்ன அடுத்து தமிழ்ல எந்த படமே இல்லையாட்டு இருக்கு. ஸ்ட்ரைட்டா புஷ்பா 2 தான் போடுது. புஷ்பா 2 தான்டா. விடுதலை இல்லடா, இன்னொன்னு ஏதோ ஒன்று இருக்குடா, அதர்வாத படம். அதர்வாத ஏதோ ஒரு படம் வருது நவம்பர்ல, இந்த மாசம் தான். அப்புறம் கார்த்திக் நரேன் டைரக்ஷன். கன்ஃபார்மா விடுதலை 2 வர்றது என்ன டேட்? விடுதலை 2 அது கடைசி நாள் வரைக்கும் எழுதிட்டு போரு. டிசம்பர் லாஸ்ட் வந்துரும். நீ வேணா பாரு, படம் அடுத்த வருஷம் போஸ்ட்போன் தான் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அடுத்த மாசம் ரிலீஸ் ஆகிற படத்துக்கு ரிலீஸ் டேட்டே சொல்லாமையா இருப்பானுங்க இன்னும்.
சரி, அவரு நண்பர் என்னதான் ஹரி ஆல்ரெடி இல்ல இருக்க 2 படமே இன்னும் ரிலீஸ் ஆகல. இல்ல இருக்கிற 2 படத்துல எந்த படம் ஃபர்ஸ்ட் வரும்னே தெரியாம முடிச்சிட்டு இருக்கு. இல்ல அதுக்குள்ள 3வது படத்துக்கு போயிட்டாங்க. அதோட ஐ மீன் அதான் லாஸ்ட் படமா இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அவருக்கு எண்டே கிடையாதுப்பா. பைக்கை தூக்கிட்டு வரட்டாமாமேன்னு கிளம்பிடுவாரு பாருங்க சிறுத்தை கூட படம் பண்ணதுக்கு அப்புறம். உண்மையுமே சிரிப்பை வந்து பாசிட்டிவ் நினைக்கிறா. அந்த சிரிப்பு இருக்கு பத்தியா, அது என்ன சொல்றது, மனுஷன் சொல்லி முடிச்சிருவான். ஆனா இல்ல எடுத்து கொட்டுறான். விவேகத்துல ஒரு டைலாக் ஒன்று வச்சிருப்பாரு, நீ ஏன் ஒத்துக்கிற வரைக்கும்னு சொல்லிட்டு. ஆனா அவர் கடைசி வரைக்கும் ஒத்துக்கவே மாட்டாரு. அது அவருக்கு வச்ச டைலாக்னு தான் நினைக்கிறேன். இல்ல நீயா ஒத்துக்கிற வரைக்கும் எவனாலும் எங்கேயும் எப்பவும் ஒண்ணு செய்ய முடியாது. இது ஒண்ணும் இல்ல ப்ரோ. இப்ப ஒண்ணு சொல்லிட்டேன், அந்த நெவர் எவர் கிவ் அப் ட்ரைலர்ல உண்மையிலே விவேகத்துல நல்லா இருக்கும் கேட்கும்போது. அந்த டைம்ல எனக்கு என்ன ஃபீல்னா, இது கேட்க நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்கிரீன்ல தான் படம் வந்துட்டு ரிலீஸ் ஆன வரைக்கும் போன்ல தான் பார்த்தேன். பார்க்கும்போது என்னன்னா ஒழுங்கா இல்ல ப்ரோ, இவன் தலைகீழ குதிக்கிறதாவே இருக்கட்டும், நெவர் எவர் கிவ் அப்னு சொல்லிட்டு கூட குதிக்கலாம்ல. இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் எதுக்குடா அந்த இல்ல வெள்ளக்காரங்கிட்ட தமிழ்ல நல்ல வேலைடா நீ பயந்துட்டா. இல்ல அலெக்ஸ் என்ன புஷ்பா வந்து 3Dல அலெக்ஸ் ரிலீஸ் பண்றாங்க. இந்த உலகமே ஒன்றுன்னு சொல்லிட்டு வேற மாதிரி சொல்லுவோம் பத்தியா, எங்க அந்த மாதிரி சொல்லி பயந்துட்டு. நல்ல வேலை விக்னேஷ் ப்ரோ. அலெக்ஸ் ஏன் புஷ்பா 3Dல ரிலீஸ் பண்றாங்களா? புஷ்பா 3 பண்றாங்களா? 3D 4DX IMAX எல்லாத்துலயும் பண்றாங்க. அப்ப 3D வரட்டும். அப்ப அலெக்ஸ் அப்ப அசால்ட்டா வந்து நீ சொல்ற 1000 கோடி ஸ்ரீலீலா பாட்ட பாக்குறதுக்காக கேக்குறான். கன்ஃபார்மா கேட்டுக்கிறான் வருதா இல்லையா? நானும் அதை பாப்பேன். அலெக்ஸ் கடைசியில போட்டிருப்பாங்க பாரு, 3D 4DX IMAX எக்ஸ்பீரியன்ஸ் இட் இன் சினிமாஸ்னு போட்டிருப்பாங்க. 3D போட்டிருக்கானா? அப்ப தெரியல, ரிலீஸ் ஆனா 3D 3D தாண்டா. அந்த படம் எல்லாம் ஐமேக்ஸ் எல்லாம் தேவையில்லை. எனக்கே நானும் அல்லு அர்ஜுன் பிடிக்கும், தேவையில்லை. இல்ல ஐமேக்ஸ்னா இல்லடா, என்ன பொறுத்த வரைக்கும் ஹாலிவுட் மாதிரி ஒரு படம் இருக்கணும், புரியுதா? அதனால போதும். கண்டிப்பா ரிலீஸ்ன்ட்டாங்க, கண்டிப்பா போயிட மாட்டேன். 30 ரூபா தானே. ஏன்டா டேய் 3Dனா கண்டிப்பா 3D தான்டா போவேன். நான் கங்கோ 3D வேணான்னு சொன்னேன், புரியுதா? ஏன் தெரியுமா? ஹரி ஞாபகதா, இவன் மூஞ்ச பார்க்கவே முடியலடா, புரியுதா? ட்ரைலர்லயே மூஞ்ச பார்க்க முடியல. புஷ்பா 2க்கு ஆக்சுவலி 3D தேவை இல்லதான். ஆனா இருந்தாலுமே அவங்க உள்ள வச்சிருக்க எலமெண்ட் ஒரு சாங்குக்கு இல்ல நீ தேவையில்லைன்னா சொல்ல போது. ஏன் தெரியுமா? சிவாஜி த பாஸ்ல எதுக்கு 3D? ஆனா ரீரிலீஸ்ல அலெக்ஸ் இவனுங்க ஆனா கலெக்ஷன் இல்லடா. இது இல்ல ஒரு நிமிஷம், செம்மரம் மட்டும் இல்ல, ஒரு ஆக்ஷன் சீன்ல அந்த மாதிரி கோடாலி நெருப்பு அந்த மாதிரி ஏதாவது பண்ணிருப்பான். இல்லாம சும்மா அதான் இவன் படம் ஸ்டார்டிங்லயே பிசினஸ் மைண்டடா தான் ஸ்டார்ட் பண்ணானுங்க. இந்த இந்தி மார்க்கெட் சும்மாவே இத வந்து பிச்சு உதற போகுது. இதுல வர 3D சார்ஜஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணா எங்கேயோ போயிரும் போலயே கலெக்ஷனு. சரி, இல்ல உங்ககிட்ட பேச வேண்டிய கரெக்டான ஆளு ஷாம் தான், நான் இல்ல பேசுறேன். சாம ராம் சரண் ஃபேன் தானே நீ? இல்ல ஹரி கேக்குதா? இதுல அலெக்ஸ் யார் தெரியுமா? அந்த காலத்து தலைவர் ஃபேன். எப்படின்னா டெய்லியும் படத்துக்கு போடுவானுங்க, ஓகேவா? இந்த இது அதுல இல்லடா, அந்த காலத்துல எப்படி படத்துக்கு போவாங்கன்னா, இந்த கேன்டீன்ல போய் நிக்கிறது, வெளில போய் நிக்கிறது, சிலுக்கு பாட்டு வரும்போது மட்டும் உள்ளார வந்து பாத்துட்டு மறுபடியும் வெளில போயிடுறது.